வெல்கம் கைஸ். இந்த வாட்டி நம்ம பண்ண போகிறது வீக்லி ரிவ்யூ மட்டும்தான். ரிவ்யூ எதுவும் கிடையாது. ஏன்னா போன வீக் நம்ம வீக்லி ஸ்ட்ரீமிங்கே பார்க்கல என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. ஓகே, அதே மாதிரி வீக் நம்ம பெருசாக ஸ்விங்ஸில் எதுவும் அப்டேட்ஸும் போடலை. ஒரே ஒரு ட்ரேட் மட்டும்தான். 13-14 மண்டே அண்ட் டியூஸ்டேஸில் ஜிபிபி யூஎஸ்டி, தென் நிறைய நேரத்தில் யூஎஸ்டி ஜேபி, இது ரெண்டுத்தில் மட்டும் செல் ஆஃப் இருந்தது. அது மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம், வேறு தான் கிடையாது கைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்ட்ரீமிங் ரிவ்யூ நம்ம யாராவது மிஸ் பண்ணியிருப்போம்ல, இதை கற்றுக்கலாம். அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்குன்றது நம்ம சேர்த்து வச்சு பார்த்துக்கலாம். இந்த மந்த்லி டைம் ஃப்ரேமில் எல்லாருமே பார்த்துருக்கணும். இந்த வீக் நல்ல ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்தது. EU, GU, DXY இந்த மூணுமே மந்த்லி டைம் ஃப்ரேம் எடுத்து பாருங்க. நிறைய பேர் ட்ரேட் எடுத்துக்கும் போது கூட நான் சொல்லியிருப்பேன், நல்லா இருக்கு மந்த்லி டைம் ஃப்ரேம் எடுத்து பாருங்க. டே கம்பைன் பண்ணிக்கோங்க, வெறும் மந்த்லி மட்டும் பார்க்காதீங்க. நான் ஒரு மந்த்துக்குள்ளார என்ன வேணாலும் ஆகலாம். இப்போ விக்கா இருக்கிற கேண்டில் அப்புறம் பாடியாக முடியல, என்ன வேணாலும் ஆகலாம். சரிங்களா? சரி, ப்ரீவியஸாக இந்த மந்த்னு இல்லை, நான் இந்த ரேஞ்சை சொல்கிறேன். இந்த ரேஞ்ச் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஐ தான் கலெக்ட் பண்ணுச்சு, அதுக்கப்புறம் இந்த லோ கலெக்ட் பண்ணானுங்க. ஓகே, இதுவே உங்களுக்கு நல்ல ரேஞ்ச் தான். 2 மாசமா சொல்கிறேன், ஆகஸ்ட் செப்டம்பர் 2 மாசமா நம்ம தான் பார்த்துட்டு இருந்தோம், செல்ஃப் தான் பார்த்துட்டு இருந்தோம். தென் இப்போ இங்கேருந்து மார்க்கெட் அகைன் ரியாக்ஷன் கொடுத்து மேலே போயிட்டு இருக்கு இந்த மாதம் ஃபுல்லாரும். நம்ம டிஓஎல்ல இதை தான் பார்க்குறோம், இங்கே போகணும் நீங்கள் பைஸ் ஆகணும்னு சொல்லிட்டு தான் டிஓஎல். டெக்னிக்கல் புல் பேக், வேற எந்த ஒரு ரீசனும் கிடையாது. யூஎஸ் கவர்மெண்ட் ஷெடோவில் இருக்கே, அப்படி இருந்தோம் ஏன் நம்ம பார்க்குறோம்னா ஜஸ்ட் டெக்னிக்கல்ஸ். ஃபண்டமெண்டல்ஸ் படி எந்த ஒரு நல்ல நியூஸும் யூஸ் கிடையாது. சொல்லப்போனால் இன்னும் பிரச்சனை தான் அதிகமாகும். அட் த சேம் டைம் எஸ்எம்டி வேறு நீங்கள் நெகட்டிவ் ரிலேஷனுக்கு பார்க்கறது கற்றுக்கணும்னா, ஜூலை லோ இங்கே ஸ்வீப் ஆயிருக்கு, இங்கே ஜூலை ஸ்வீப் ஆயிடுச்சு. அப்போ இது வந்து எஸ்எம்டி கிடையாது, ரெண்டுமே எடுத்தாச்சு. ஓகேங்களா? அங்கே ஐ உங்களுக்கே தெரியும், இது வந்து கொரோலேட்டட் கிடையாது, நான் கொரோலேட்டட் பேர். அங்கே ஹைனா இங்கே லோ, ஐ மீன் இப்போ இங்கே லோ ஜூலை லோ ஸ்வீப்பு, இயூல வந்து ஜூலை ஹை ஸ்வீப், அப்படிதான். இதுவே இங்கே இயூல வந்து ஸ்வீப் ஆகாம வந்து அது எஸ்எம்டி, அங்கே ஸ்வீப் ஆகி இங்கே ஸ்வீப் ஆகணும்னா அது எஸ்எம்டி. இதுவுமே பாருங்க, இங்கே இந்த லோ கலெக்ட் ஆச்சா, அதுக்கப்புறம் தான் இந்த ஐஸ் கலெக்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் நம்ம இங்கே டார்கெட் பண்ணிருக்கோம். இப்போ இந்த செல் ஆஃப் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம டார்கெட் பண்ணிருக்கோம் ஸ்டில். ஓகே, இதுக்கிடையில இதுதான் உங்க ஃபர்ஸ்ட் டார்கெட். எப்பவுமே நம்ம இப்படி தானே பார்க்கணும். இது உங்க ஃபர்ஸ்ட் டார்கெட்டா எப்பவுமே பார்க்க தெரியலாம், தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் அதுதான். ஏன்னா நீங்க ப்ளே பண்றதுக்கு நார்மலா ஏதோ ஒரு 15 மினிட் லோவோ நோ கிடையாது, மந்த்லி. ஓகே, அட் த சேம் டைம் இங்கே எஸ்எம்டி யாரோட டிஎக்ஸோட இருக்கு. ஜூலை ஸ்வீப் ஆகல, தெரியுதா? செப்டம்பர் கேண்டில் போயிட்டு ஜூலை ஹைஸை எடுக்கல, பட் டிஎக்ஸோட எடுத்திருக்கும். இது ஈவில் எடுத்திருக்கும். ஜூலை ஹைஸை செப்டம்பர் தான் போய் எடுத்தது. டிஎக்ஸ்ஒய்ல ஜூலை லோஸ் செப்டம்பர் போயிட்டு ஸ்வீப் பண்ணிருக்கு, பட் ஜியூல எடுத்திருக்காது. ஸோ அது உங்களுக்கு எஸ்எம்டி தான், இப்படி வந்துடும் எஸ்எம்டி. ஓகே, நான் எஸ்எம்டியாக மார்க் பண்ணாமல் லிக்விடிட்டியும் கணக்கு எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த ஐசட் இருந்ததா, தென் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட். அதுக்கு அடுத்தது வேணா நான் இதை டார்கெட் பண்ணிப்பேன். இதுவுமே ஃபர்ஸ்ட் இங்கே எஸ்எஸ்எல் எடுத்துட்டு தான் மேலே போச்சு மார்க்கெட். இப்படிதான் நான் ப்ளே பண்ண சொல்றேன். உங்களை இங்க ஐயாயிரமே இருக்கு. ஓகே, இந்த அளவுக்கு பொறுமையா பார்த்தாலே மார்க்கெட் புரியும். நீங்க ரொம்ப இங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஆனா ஸ்விங்ஸ்ல ரீஎன்ட்ரிஸ் ஹேப்பன் ஆகும்போது சம்டைம்ஸ் ஃபெயிலியர் ஆகும். அதை வச்சு நம்ம அந்த ஸ்விங்கே ஃபெயிலியர்னு சொல்றக்கூடாது. அட் த பாயிண்ட் ஆஃப் என்ட்ரி அது ஃபெயிலியர் ஆயிருக்கு, திருப்பி உங்களுக்கு ரீஎன்ட்ரி கிடைக்கிறது வாய்ப்பு உண்டு. நீங்க அதை தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கண்டி ஸ்விங் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நினைச்சக்கூடாது. தென் இது பாருங்க, விக் இல்லை இவ்வளோ பேர் டிஓஎல் விக்கா, எப்பவுமே பாடி கன்சிடர் பண்ணுவேன். இப்போ இங்கே வந்து நான் பாடி மார்க் பண்ணேன், விக் தான் மார்க் பண்ணேன், அது ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போ இந்த மாதிரி கேண்டில் நான் சிம்பிளா சரி எப்படி வச்சுக்கலாம். இந்த மாதிரியும் டிஓஎல், இந்த மாதிரி டிஓஎல்னு இல்லை, இதுதான் டிஓஎல்லே ஃபர்ஸ்ட் பாடியும் கன்சிடர் பண்ணணும். புரியுதுங்களா? நீங்க ஒரு டைம் ஃப்ரேமா ஷிஃப்ட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு ஐடியா வரும் நம்ம எந்த அளவுக்கு கன்சிடர் பண்ணலாம் வேண்டான்ட்டு. எப்பவுமே விக்கு வந்து உங்களுக்கு கம்பல்சரி கரெக்டாக ஆகிடும்லாம் வெயிட் பண்ணாதீங்க, அதெல்லாம் ரொம்ப ரேர். இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து லாங் ரிஜெக்ஷன்ஸ் கேண்டில்ஸ், அது வந்து உங்களுக்கு கரெக்ட் ஆகணும்னா ரொம்ப டைம் எடுக்கும். இதெல்லாம் ஓகே, இதெல்லாமே ஸ்டாண்டிங் லிக்விடிட்டிஸ், அதெல்லாமே ஓகே. சேம் டைம் டிஎக்ஸ்ஒய் நம்ம அப்படி தானே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இந்த விக்ஸ்லாம் தானே கரெக்டாக ஆகும்னு சொல்லி போட்டிருந்தோம் நம்ம ஸ்ட்ரீமிங்லேயே, அதுக்கப்புறம் தானே மிச்சதெல்லாம். ஸோ இப்போ இங்கே எல்லாமே கரெக்ட் ஆகிடுச்சு, இந்த விக்கு மட்டும்தான். அந்த கொரலேஷன் கொஞ்சம் பாருங்க. இங்கே 28 ஜூலை விக்கா,
அதே தான் இங்கேயும் 28th ஜூலை 28th ஜூலை இந்த மாதிரி அலைன் ஆகணும். அலைன் ஆனால் நீங்கள் நல்ல ஒரு ப்ராபபிளான கண்டிஷனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, நான் வீக்லி இது போயிடலாம். ஸோ நான் வீக்லியே காமிக்கணும்னு நினச்சேன். டிஎக்ஸ்ஒய் அந்த ப்ரீவியஸ் வீக் இது. ஐ மீன் இப்போ நம்ம இதை பார்க்கறதுக்கு முன்னாடி 3 வீக் தானே அப்படி சொல்கிறேன். பையா தானே போய் முடிஞ்சுது. எல்லா விதமான விக்ஸ் தாண்டி பாடி க்ளோஸ் வச்சிருக்கா. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவா இருக்கும்? பைசா தான் இருக்கும். இன்னும் ஒரு கிளாரிட்டி வேணும்னா டேல போய் பார்ப்பேன். அதுக்கு முன்னாடி இயூஜியும் அதே மாதிரி முடிஞ்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க. செல்லாம் முடிஞ்சிருக்கா என்ன? இந்த விக் எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டு உள்ள போயிட்டு முடிச்சிருக்கானுங்க. இருந்தாலுமே செல் கேண்டில் தான். உள்ள போய் முடிச்சாலுமே எனக்கு மேல இருக்கக்கூடிய ஐஸ் எதுவும் வீக்கானா இல்லை. ஆனால் டேல பார்த்தா ஒரு கிளாரிட்டி வந்துடும். இதுவும் பக்கா செல் ஆஃப். ஓகே, ஸோ என்னோட இந்த வீக்கோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவா இருக்கும்? டிஎக்ஸ்ஒய் எனக்கு திரும்பி பை கண்டினியூஷன் பண்ணணும், இஜி எல்லாம் செல் பண்ணணும். அதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இது நமக்கு தெரியும் ஆல்ரெடி. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் ஐஆர்எல் மேலே புஷ் கொடுத்து போகணுன்ட்டு. இங்கே தான் ஆரம்பிச்சிருக்கு ஒன் டே. இந்த ஹை ஃபர்ஸ்ட் அதை எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ரேஞ்சில் இருக்கோன்றதை நான் சொல்லிக்கிறேன். நம்ம பர்ஃபெக்ட் ரேஞ்சில் இருக்கும். ஓகே, 2 எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கைஸ். டேரக்ட் எக்ஸ்பென்ஷன் ஆகுமானதுன்னு தெரியாது. ஏன்னா ரேஞ்ச் எனக்கு ஒரு சைடு லிக்விடிட்டி கரெக்ட் ஆனால் தான் மறு சைடு லிக்விடிட்டி போகும். நானா வச்சிருந்தேன்னு சொல்றேன். இது ஒரு டிஆர்எல், டே டைம் ஃப்ரேம் ஐஆர்எல், இது ஒரு ஐஆர்எல். இங்கே ரியாக்ட் ஆகும் பெரிய நம்பிக்கைலாம் கிடையாது. ஸோ இந்த வீக் நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கண்டினியூஷன் தான் பை சைடில், நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் அதுக்கு மார்க்கெட் எதனா எனக்கு ஒரு பீரியட் டேப் ஆகணும் லிக்விடிட்டி எடுத்துட்டு, ஸோ இந்த ஐஆர்எல் தான் ஐன் பண்ணுது. புரியுதுங்களா? கண்டினியூஷனும் இருக்கும், கண்டினியூஷன் இல்லாமலாம் நான் சொல்லலை. இது எல்லாமே கண்டினியூஷன் தான். தெரியுதா? பக்காவாக தான் இருக்கு. இங்க வரைக்கும் இப்போ செல் ஆஃப் ஆகி ஆகும். ஆனால் அந்த வீக் ஃபுல்லாக செல் ஆகுமான்னு தான் இருக்கு. ஒரே கேண்டில் ஒன்று தான் இருக்கலாம், 2-3 கேண்டில் மேலே போகலாம். நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன? ஓவராலாக இந்த டிஓஎலுக்கு போகணும். மார்க்கெட் அப்படியே போயிடுமா? இந்த டிஓஎல் ரீச் பண்ணுறதுக்கு மார்க்கெட் இந்த எஸ்எஸ்எல் எடுத்ததுக்கு பிறகு நம்ம கால்குலேட் பண்ண ஆரம்பித்தோம். 17ஆம் தேதி எஃப்ஓஎம்சியில் ஆரம்பிச்சது. ஸ்டில் போயிட்டு தான் இருக்கு. இப்படி தான் மார்க்கெட்னு இப்படி தான் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ எதுக்கு நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன்னா, இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஐஆர்னு பார்த்து கேட்பீங்க, இங்கே எனக்கு செல்லு ரியாக்ட் ஆகாதான்னு. ஆகாது. மார்க்கெட் ஐஆரோட போயிட்டு இருக்கு. இப்போ இன்னும் நிறைய பேர் டவுட் வரும், இந்த ஐஆர்எல் வந்து ஃபாலோ ஆயிருக்கு, இப்போ திருப்பி இங்கே ஒரு ஐஆர்எல் இருக்கு, இங்கே போய் நான் செல் பார்க்கட்டான்னு. இங்கேருந்து நீங்கள் பைஸ் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா பைஸ் மட்டும் பாருங்க. இங்கேருந்து நீங்கள் செல் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா செல் மார்க்கெட் செக்ஷன் நாங்கள் கொடுக்கணும். இன்வெலிடேஷன் ஆகணும் மார்க்கெட். அதான் நான் சொல்ல ஸ்விங் ட்ரேட்ல ஹோல்ட் பண்ணும்போது லோவரில் வந்துதுன்னா வெளியே வந்துருங்க. ஐஆர் லோலேருந்து கன்வெர்ட் ஆகிட்டு வந்ததுன்னா பிடிஆர் எல்லாமே டேப் ஆகி தான் மார்க்கெட் கரெக்டாக போகுது. பட் சடனாக லோவரில் வருதுன்னா மேனேஜ் பண்ண நீங்கள் விட்டுருங்க. நியூ டு த ட்ரேடிங்கில் ஸ்விங்கில் விட்டுருங்க, பரவாயில்ல, மேனேஜ் பண்ண வேண்டாம். அது என்ன நடக்குதுன்றத உங்களோட ப்ராஃபிட்ஸை புக் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற ப்ராஃபிட்ஸில் உட்காந்து பாருங்க. நிறைய பேர் பண்ற தப்பே அப்படியே ஓட வேண்டியது. ப்ராஃபிட்ஸை கொஞ்சம் கூட புக் பண்றதே கிடையாது சுத்தமா. ஓகே, 13th இருக்கு. ஓகே, எனக்கு இப்போ இங்க மார்க்கெட் என்ன பண்ணணும்? பை ஆகணும். ஏன்? டிஎக்ஸ்ஐ நான் செல் ஆகிட்டு வந்து ஏழு தொடரணும்னா எனக்கு இவ்வளோ பை ஆகணும். நான் போன வாரம் இதான் உங்களுக்கு எடுத்துருப்பேன் எடுக்க தயார்ந்தா. ஏன்னா இதுல டேரக்ட் எக்ஸ்பென்ஷன் நம்பிக்கை கிடையாது. மிஞ்சி போனா இந்த லோவை மண்டேவே லைட்டா ஸ்வீப் பண்ணிட்டு இந்த ஐஆர்ல இருந்து போயிருக்கலாம் டேரக்ட் எக்ஸ்பென்ஷன் தான். அப்படி இல்லைன்னா ஃபுல்லா இங்கே தான் வந்து ஆகணும். ஓகே, அதை ஒன்று தான் நான் சொல்லியிருப்பேன் போன வாரம் நம்ம ஸ்ட்ரீமிங் பார்த்துருந்தால். அங்கே எனக்கு லோ ஆகுதுன்னா இங்கே எனக்கு பை ஆகணும். அப்போ எனக்கு இங்கே பை ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு மார்க்கெட் என்ன பண்ணணும்? செல் சைட் லிக்விடிட்டி எடுத்தா தானே எனக்கு பிஎஸ்எல் போகும். அப்போ நான் அதே மாதிரி இங்கேயே ஒரு ரேஞ்சை மார்க் பண்ணி வைக்க தப்பு கிடையாதுல்ல. ஆக்சுவலாக இயூவில் எடுக்கல. ஏன் எடுக்கலன்னா ஜிபிபியோட எஸ்எம்டி அதே நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்க, இயூவில் எடுக்கல. நான் இப்போ ப்ரூஃப் பண்ணிக்காம, இது ஃப்ரைடே, இது தேர்ஸ்டே, ப்ரீவியஸ் வீக் தேர்ஸ்டே லோஸ், இது டியூஸ்டே. சி வீக்லியில் இருக்கா? சாரி, சரி, இதை பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் வீக்கு இப்போ தான் கரண்ட் வீக். ஆனால் ப்ரீவியஸ் வீக் முடிஞ்ச வீக் தான் நான் கரண்ட் வீக்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த லிக்விடிட்டி எடுத்துட்டானா ஸ்டில்? அப்போது யார் பெண்டிங்கு? இந்த லிக்விடிட்டி பெண்டிங் தானே. இதையுமே எடுத்திருக்கா மார்க்கெட்டு இந்த வீக்கு. ஸோ கன்ஃபார்மாக இது 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 ஒரு வீக்காக போவோம். எது வரைக்கும்? அன்டில் செப்டம்பர் வரைக்கும். ஓகே, நம்ம ப்ரிவியூ மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அப்புறம் தான் ப்ரிவியூ பார்க்க போகிறோம். சி
டர்ஸ்டே ரேஞ்ச் தானே, எல்லாத்தையும் டர்ஸ்டே ரேஞ்ச் இருக்குல்ல. ஃப்ரைடேவே எடுத்துச்சாங்க, டர்ஸ்டே ரேஞ்சை ஃப்ரைடேவே எடுத்தாச்சு, நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ எனக்கு ஃப்ரைடே தான் லோ, ஆனால் அங்கே ஃப்ரைடே எடுத்திருக்காது. அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, நான் சொல்கிறேன். டர்ஸ்டே தான் லோ, ஃப்ரைடே எடுத்திருக்காது. ஓகே, இப்போ இந்த டர்ஸ்டே லோவை டியூஸ்டே எடுத்தாச்சு. இது நீங்கள் டர்ஸ்டே ஃப்ரைடே டியூஸ்டேன்னு பார்க்காம ப்ரீவியஸ் வீக் லோவை டியூஸ்டே எடுத்திருக்கு. ஜிபிபியில் சாரி யூரோட எடுக்கல ஜிபிபியில் எடுத்தாச்சு. இது எனக்கு எஸ்எம்டி. ஓகே, அப்புறம் என்ன பண்ணுவேன், யூரோ எனக்கு எடுக்கவே இல்லைனா அது எஸ்எம்டி கன்சிடர் பண்ணி நான் பைஸ் பார்ப்பேன். புரியுதுங்களா? ஐயர்லோ பைஸ் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். ஜிபி யூரோ நல்லா போயிருக்கும். இதெல்லாம் மூணு கண்டினியூஷன் டேஸ் போதாதா ஒரு வாரத்தில்? ஜிபிபியில் கொஞ்சம் நிறைய போயிருக்கும். ரெண்டுமே என்ட்ரி தான், என்ட்ரிலாம் சொல்ல முடியாது. ஆக மொத்தத்தில் உங்களுக்கு கரெக்டாக இங்கே ஐஆர்எல் எந்த ஒரு கிரைட்டீரியாவும் காமிக்கல. ஓகே, வெறும் லிக்விடிட்டிஸ் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இங்கே ஐஆர்எல் வரப்போகுது, ஆனால் கிரைட்டீரியா உங்களுக்கு செல்லு அப்படியே தானே சொன்னேன். இவ்வளோதான். இதுவுமே இந்த 13 ஓகே. இப்போ அங்கே எப்படி நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீக்கோடைய டர்ஸ்டேவை தூக்கிட்டான்னு சொன்னேன். எதில்? யூரோவில் எடுக்கல, ஜிபிபியில் எடுத்திருக்கா. இப்போ யூரோவில் எடுக்காம விட்டுருச்சு, டிஎக்ஸ்ஒய்லையும் டர்ஸ்டே எடுக்காம விட்டுருச்சு. இது எஸ்எம்டி கிடையாது, ரெண்டுத்திலுமே எடுக்கல, அப்போ எஸ்எம்டியே கிடையாது. ஆனால் ஜிபிபியில் எடுத்திருக்கு, டிஎக்ஸ்ஒய்ல எடுக்கல, இது எஸ்எம்டி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் போயிட்டு இயூக்கும் ஜியூக்கும் எஸ்எம்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் இயூவில் எடுத்தாலும் ஓகே, டிஎக்ஸ்ஒய்க்கும் ஜிபிபியும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் ஜிபிபியில் எடுத்தாலும் ஓகே, நாட் ஏ ப்ராப்ளம். இங்கே எனக்கு இருந்தாலுமே லிக்விடிட்டி வேணும். ஜஸ்ட் இதை பாருங்க, இப்படி கரெக்டட். டியூஸ்டே ஹை ஆஃப் த வீக் எத்தனை வாட்டி படிச்சிருக்கீங்க யோசிச்சு பாருங்க. அதான் அப்ளை பண்ணணும். புரியுதா? இதுல இருந்து நான் எப்பவுமே 4 hours போயிட்டு தான் 1 hours போவேன். டைரக்டா 1 hours போகலாம், நான் இல்லையே சொல்ல. பட் என்னோட மெத்தட் 4 hours 1 hours எல்லாமே பொறுமையாக தான் பார்ப்பேன். நம்மளோட வேலை என்ன? ஸ்விங் ட்ரேடு. ஸ்விங் ட்ரேட்னா எனக்கு என்ன வேணும்? இஆர் டு ஐஆர் வேணும், ஐஆர் டு இஆர் வேணும். அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இங்கே நடக்கிறது எல்லாமே இஆர் டு ஐஆர் மாடல் தான் நடந்துட்டு இருக்கு. ஓகே, மண்டே நல்ல ட்ரேட் இருக்கா? கிடையாது. ஏன் கிடையாது? ஜஸ்ட் மண்டே நீங்களே பாருங்க, எதுவுமே இல்லை, அவ்வளோதான். மண்டே முடிஞ்சது, ஃபுல் ஆஃப் கன்சல்டேஷன்ஸ். மண்டேல எதுவும் ஒரு ட்ரேடும் நம்ம எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தான் டேட்டு. சரி, இங்கே ட்ரேட் இருக்கு, இங்கே ட்ரேட் இல்லாமல் இல்லை, இங்கே இருக்கு. என்னோட டிஓஎல் ஆக்சுவலாக இதாங்க வச்சிருந்தேன், இந்த லோஸ் தான் வச்சிருந்தேன் டிஓஎல்லாம். ஃபஸ்ட்டு டிஓஎல் ரீச் இதை விட்டுருலாமே. ஜிபிபி 4 hours. இங்கே ஆர்டர் ஃப்ளோ இருக்குது, ஆனால் ட்ரேட் இருக்குன்றேன். இங்கே எனக்கு டிஓஎல்லாம் பெண்டிங்கில் இருக்குது. ஓகேயா? இப்போ நான் 1 hours சொல்கிறேன். இது பாருங்க, மண்டே பக்கா ஆர்டர் ஃப்ளோ. ஓகே, ஒன்றும் ஆர்டர் ஃப்ளோ, எல்லாமே ஆர்டர் ஃப்ளோ தான் வந்து. இங்கேயும் ஆர்டர் ஃப்ளோ. மார்க்கெட் ஒன்றா சுத்தத்துலாம் பிரச்சனை கிடையாது. லிக்விடிட்டி கலெக்ட் ஆகுதா, அதான் மேட்டர். எடுத்தானா 2 AM லண்டன். ஓகே, லண்டன் மேனிபுலேஷன் பண்ணிச்சுன்னா லண்டன் தான் அந்த டேயோட ஐயா இருக்கும். நியூயார்க் வந்து உங்களுக்கு கண்டினியூஷன் பண்ணணும். அங்கே ஒரு ஃபெராரி கேப் இருக்குது பாருங்க, இதுதான் நான் என்ட்ரி. இந்த ஃபெராரி கேப்பில் இதை நான் கன்ஃபார்ம் பண்ணுறது என்ன பண்ணுவேன்? டிஎக்ஸ்ஐ போவாங்க, அங்கேயும் பாருங்க, இயூலையும் பாருங்க. இயூ வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் கோரிலேஷன் ஈஸியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. டிஎக்ஸ் அப்படியே திரும்பி இருக்கும், யோசனையாக இருக்கும். என்னடா இது புரியலன்னு சொல்கிற மாதிரி மேபி இருக்கலாம். 13 2 o'clock. ஓகே, 22 2 o'clock எடுத்தாச்சா? நல்லா காமிச்சா ஜிபிபி. அங்கேயும் 2 o'clock எடுத்தாச்சு, அப்போனா எஸ்எம்டி. அட் த சேம் டைம் இதில் இந்த 11 பாருங்க, February 11 to February 16. February 11 to February 16 சம்திங் பார்த்தோமா? இந்த 11 ஸ்வீப் பண்ணல, டிஎக்ஸ்ஒய்ல 11 o'clock ஸ்வீப் பண்ணிடுச்சு. இங்கே பாருங்க, 11 ஸ்வீப்டு பை 16. இந்த இடத்துல 11 ஸ்வீப் ஆகல, அப்போ நீங்கள் எஸ்எம்டி. டிஎக்ஸ்ஒயோட எஸ்எம்டி இப்படி தான் பார்க்கணும். ஸ்வீப் ஒன்றுத்துல ஆகணும், ஒன்றுத்துல ஆகாமல் இருக்கணும். ஓகேயா?
இப்போ எனக்கு ஜியூல ஸ்வீப் ஆகல, ஆனா அங்க டிஎக்ஸ்ல ஆயிடுச்சு. இப்படியும் பார்ப்பேன் இல்லையா? இயு 13 டிஒய் ரொம்ப ரீச் ஆயிட்டான். போராசா ஓகே, நல்லா இல்லை. இது பாருங்க 11 அப்படிதான் இருக்கு. 11 வந்து இங்கேயும் ஸ்வீப் பண்ணல, அங்க 11 ஸ்வீப் டிஎக்ஸ்ல. அப்போ எனக்கு இயூஜி ரெண்டுத்துலயுமே 9 o'clock எந்த ஸ்வீப் பண்ணல, டிஎக்ஸ்ல ஸ்வீப் ஆயிடுச்சுன்னா அப்போ நான் எதுல வேணாலும் என்ட்ரி போகலாம். ஏன்னா எனக்கு தான் இங்க பீடியர் இருக்கு, ஆர்டர் ஃபுல் தான் பீடியர் இருக்கு. ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஆகி அதை ஸ்வீப் பண்ண இதானே, அதுவும் எனக்கு ஸ்வீப் ஆகாது இல்லை. இப்போ நான் டிசைட் பண்ண வேண்டியது எனக்கு எதில் பீடியர் கிடைக்க போதான் நான் டிசைட் பண்ணணும். இந்த 2 o'clockன்றது நல்லா நோட் பண்ணாங்க. இந்த 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 எல்லாத்தையுமே தான் எடுத்துச்சு. நான் ஜஸ்ட் நார்மலாக ப்ரீவியஸ் மட்டும் மார்க் பண்றேன். 2 o'clock எல்லாத்தையுமே எடுத்துருச்சு இயூல. அட் த சேம் டைம் அதேதான் ஜியூலையும். ஆனா எனக்கு இங்க பீடியர் ஐஓஎஃப்டி வச்சு இங்க எம்எஸ்எஸ் கொடுத்து உடனே டேப் ஆச்சு. புரியுதா? உடனே டேப் ஆச்சு. இங்க டேப் ஆகலையே. டிஓஎல் ரீச், அதுக்கப்புறம் தான் டேப் ஆகலாம். அப்போ நான் எடுக்க மாட்டேன். ஓகே, அது திருப்பி எடுத்தாங்க லாஸ் வாங்கிறது என்ன விருப்பமா? ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ட்ரி எதனால நீங்க போட்டுருக்கலாம். உங்களுக்கு நியூயார்க் எல்லாத்தையும் டைம் கிடைச்சது. போட்டுட்டு மறுநாள் வந்து ஒரு நல்ல ஸ்வீப், எதை ப்ரீவியஸ் வீக். ஆனா ஈவ்ல ப்ரீவியஸ் வீக் ஸ்வீப் ஆகல. அப்ப நான் வந்து உடனே நான் பண்ணணும், எஸ்எம்டியா மாத்திடணும். எஸ்எம்டியா மாத்திடுவேன், அங்கே எஸ்எம்டியா மாத்திடுவேன். டிஎக்ஸ் போய் பார்ப்பேன் அவன் ஸ்வீப் பண்ணிட்டானான்னு. இங்க ஐஸை பார்க்கணும். இதான் குழம்பு. என்னால தான் டிஎக்ஸ் வந்து உங்களுக்கு கம்பேர் பண்ணி காமிக்கிறது இல்லை. அங்க லோ பார்த்தீங்கன்னா ஐஸ் பார்க்கணும், டேஸ்ட் பாருங்க. ஸ்வீப் ஆகல. அப்ப இது யாரோட எஸ்எம்டி? ஈவ் தான் ஸ்வீப் வந்து விட்டுது. அப்ப அதோட போய் எஸ்எம்டி பார்க்க முடியாது. இங்க ஸ்வீப் ஆகலைன்னா எனக்கு எதனா ஒரு பேர்ல ஸ்வீப் ஆகி இருக்கணும். யாதுல ஆச்சு? ஜிபிபி ஸ்வீப் பண்ணிடுச்சு, டிஎக்ஸ்ஒய் ஸ்வீப் பண்ணல. அப்ப எனக்கு ஜிபிபில போயிட்டு பை ட்ரேட்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். இல்லையா? புரியலையா? இயூல பாருங்க, இயூல ஹையர் லோ பேட்டர்ன், ஜியூல லோவர் லோ பேட்டர்ன். அப்ப நான் இதுலயும் கம்பேர் பண்ணி எனக்கு ஸ்விங் ட்ரேட்ஸ் இருக்கானும் பார்க்கலாம். ஏன் விருப்பம் தான், நான் எப்படி வேணாலும் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த ஒரு ஸ்விங் ட்ரேட் ப்ராஃபிட் 5 o'clock வந்து நினைக்கிறேன் ட்ரேடு. 5 நான் பார்த்தது வந்து 5 கிடையாது, 7 போல தான் பார்த்தேன். இது என்னோட கேர்லெஸ் மிஸ்டேக் தான். நான் ரொம்பலாம் ஆசைப்படல, நான் வச்சிருந்தது இந்த டிஒஎல் தான். அது எக்ஸ்ட்ரா போய் அடிக்கும் போது இங்கே போய் அடிச்சுது. ஓகே, இங்கே தான் வச்சிருந்தது 2.8ன்னு, அது ரீச் ஆகும்போது 3.7 3.17 3 வச்சுக்கோங்களேன் போதும். நைட் டைம் ஹோல்டிங்ஸ் எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் சொல்றது எனக்கு வீக்கெண்ட் ஹோல்டிங்ஸ் தான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஒரு 3 hours ஸ்விங் ட்ரேட்ல வேற எதுவும் கிடையாது. ஈயூல கிடைக்கல, அப்போ வரைக்குமே கிடைக்கல. எனக்கு இன்னொரு கான்ஃபிடென்ட் என்னன்னா, இங்க பீரியரை தொட்டான், இங்க பீரியரை தொடவே இல்லை. என்கியூ இஎஸ்ல ஆகும்ல பீரியட் எஸ்எம்டி, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அது இன்னும் எனக்கு தைரியத்தை கொடுத்து ஹோல்ட் பண்ணி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு பயம் மட்டும் இருந்தது, இங்கே கேன் க்ளோஸ் ஆகும்போது சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டேன். மேபி இந்த விக்கெட் தாண்டிந்தா வெளியே வந்துடலாமான்ற மாதிரி யோசிச்சுட்டு தான் இருந்தேன். அது என்னன்னு தெரியல, ஒரு 1 o'clock மேலே மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செஷனுக்காக வெயிட் பண்ணிருந்தது, நல்லதா போச்சு. செஷன் வரட்டும், அதுக்கப்புறம் யோசிச்சு முடிவு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். தென் இந்த ஃபெராரி கேப்போ இல்லை இந்த ஃபெராரி கேப்போ டேப் ஆகணும், ரொம்ப வெயிட் பண்ணுங்க. ரெண்டுமே டேப் ஆகல, ரெண்டுத்துலையுமே டேப் ஆகல. இவன் எடுத்து பாருங்க, சேல்ஸ்ல இவனுமே அந்த டியூஸ்டே எதுவுமே டேப் ஆகாமே தான் வந்தானுங்க. ஸோ அது ஒரு விருப்பம் தான் இருந்தது, ஏன்னா பிடிஆர்எஸ் எதுவுமே டேப் ஆகலைன்னு சொல்லிட்டு. இந்த பிரேக்கர் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுக்க நம்பிக்கை வரல, எடுத்துட்டு லாஸ் ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி. ஆனால் அது பிரேக்கர் தான், பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ரிவ்யூ தானே பார்க்குறோம். நல்ல என்ட்ரி அது தெரியுதுங்களா பிரேக்கர். உங்களுக்கு அதை தாண்டி பாடி க்ளோஸ் வச்சிருச்சு. எஃபிஜி இங்கே இருக்கு. இப்போ இங்கே உள்ள வந்தாலுமே உங்களுக்கு என்ன ஆக போகுது, அது ஒரு எஃபிஜி தான். ஸோ அங்கே டேப் ஆகல. இது எதுக்காக நான் மார்க் பண்ணேன்னா, அந்த ஆர்டர் ஃப்ளோ நான் பிடிச்சிக்கிட்டேன். நான் ட்ரேட் எடுக்கல, நான் என்னோட ரிவ்யூ மட்டும் சொல்றேன். அந்த ஆர்டர் ஃப்ளோ பிடிச்சிக்கோங்க, ஒன் டே போவோம். ஜஸ்ட் சும்மா ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக உங்களுக்கு காமிக்கிறேன். டியூஸ்டே லோ ஆஃப் த வீக் ஃபார்ம் ஆயிடுச்சா? அட் த சேம் டைம் டியூஸ்டே லோ ஆஃப் த வீக் ஃபார்ம் ஆயிடுச்சா? டியூஸ்டே ஹை ஆஃப் த வீக் டிஎக்ஸ்ஒய்ல எல்லாமே ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இது ஒரு கிரைடீரியா தானே, வீக்லி ப்ரொஃபைல்ஸ் இப்படி தானே யூஸ் பண்ணோம் நம்ம. இப்போ பாருங்க, என்னோட டிஓஎல் ஈஸி டிஓஎல் நான் சொல்றேன், கேப்ல இருந்தால் ஃபில் பண்ணும்.
மண்டே அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. மண்டே வீக்கோட ஹை எந்த வீக்? ப்ரீவியஸ் வீக். இதுக்கு தான் நான் மார்க் பண்ணிட்டு வரது. நான் இப்போ delete பண்ணிட்டேன் சொல்றேன். மார்க் பண்ணிட்டு வரதுக்கு காரணமே தான். பாருங்க இப்படி இருக்கா, இந்த பாடி தான் மார்க் பண்ணுவேன். இதெல்லாம் சின்னதாக இருக்கிறாங்க சொல்றேன் பாருங்க. இந்த வீக்கோட ஹைஸ் ஓகே, அது கிட்டத்துல போயிருக்கு. எனக்கு அது முக்கியம் கிடையாது. நான் எப்பவுமே பாடி தான் பார்ப்பேன். விக்கிங் சும்மா மார்க் பண்ணி காமிக்கிறேன். அது வரைக்கும் டார்கெட் அழகா இந்த பிரேக்கர்ல இருந்து. இந்த பிரேக்கர் நான் விட்டுட்டேன், என்ன பண்றது? அர்ஜென்சி என்டரியர் என்னது? அவுட் ஆஃப் த கில் ஜோன் தெரியுதா? ஸோ ஆர்டர் ஃப்ளோக்காக அதை நீங்க மார்க் பண்ணி தான் ஆகணும். அதுல இருந்து அப்படி இந்த எஃபிஜி வாங்க. இந்த எஃபிஜி டேப் ஆனது 8 9. இது போதாதா? இது லிக்விடிட்டி எங்க ப்ரோன்னு என்ன கேட்டீங்கன்னா 1 2 3 4 5 இந்த 5 லோஸ் லிக்விடிட்டி தான் ஸ்வீப் ஆயிட்டு. அதுவும் இல்லாமல் அது ஆல்ரெடி டேப் ஆனது வர ஸ்வீப் அடிச்சுட்டு தான் போயிருக்கு. இது சும்மா ஒன்றும் போல. ஓகே, ஸோ அப்போ அதுலேருந்து நான் இது வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறது சிம்பிள். அந்த பாடி வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவீங்களா? இந்த ஈக்குவலைசிங் வச்சுக்கோங்களேன், அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணிட்டு போவாங்க. கண்டினியூஷன் உங்களுக்கு புரியுதா? ஒரு ட்ரேட் எப்படி பிடிக்கணும்னு சொல்லிட்டு. மிஸ் ஆனா செஷனில் தான் பிடிப்பேன், செஷன்லாம் பிடிக்க மாட்டேன். மிட் நைட்டு 12 o'clock இருந்து PM 12 o'clock வரைக்கும் தான். அந்த லாஸ் மட்டும் தான் நான் செஷன்ஸாக கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கு. இது போதாதா கைஸ்? தாராளமாக இது 6 hour போதும். இதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஜிபிபியோட எஸ்எம்டி இருக்கா இல்லையா நான் காமிக்கிறேன். சரி, நீங்க என்ட்ரி எடுத்தது அப்போ ஃபர்ஸ்ட் இங்க ட்ரை பண்ணீங்க 16 டியூஸ்டே 14 16 9 என்ன எஃபிஜில 11 o'clock. அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த 11 o'clock எஃபிஜி எப்போ ஃபார்ம் ஆச்சு? 14th டியூஸ்டே 11 o'clock தான். டியூஸ்டே 11 AM. டியூஸ்டே 11 AM இங்க இருக்கு. டியூஸ்டே 11 AM டேப் ஆனது உங்களுக்கு 16 நோ காமிச்சது. 16 டியூஸ்டே 11 AM கேண்டில் உங்களுக்கு 16 இங்கே டேப் ஆனதா காமிக்குது. ஆனால் நீங்கள் அப்படியே ஜிபிபியில் போங்களேன், உங்களுக்கு ஐ கூட தான் இல்லை. இது அப்போ ஐ டியூஸ்டே அந்த 12 o'clock ஐ இங்கே உங்களுக்கு டியூஸ்டே 12 o'clock ஐஸ் எல்லாம் தாண்டியாச்சு. அங்கே தாண்டவே இல்லை. அப்போ அதுவே தெரியுது அவங்க மார்க்கெட் ஆர்டர் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு. இங்கே டேப் ஆகல பிடிஎல் எஸ்எம்டி. அகைன் இதை பாருங்க 21 உங்களுக்கு டேப் ஆனது 5 o'clock. 5 o'clock ஸ்வீப் பண்ணிட்டு 9 o'clock இங்கே டேப் ஆயிருக்கு. அது மாதிரி உங்களுக்கு இங்கே எம்எஸ்எஸ் கொடுத்தாச்சு. இந்த ஹைஸ் வந்து 2 o'clock வந்த ஹைஸ் அது அப்படியே ஃபாலோ ஆகும். ஒன்று எஸ்எம்டி இருக்கும், அப்படி எஸ்எம்டி இல்லைனா உங்களோட ஆர்டர் ஃப்ளோ அச்சிபிச்சிடாம அப்படியே ஃபாலோ ஆகும். இந்த எல்லா ஐஸும் எடுத்துதா அதே மாதிரி இந்த எல்லா ஐஸும் எடுத்துருப்பாங்க 2 o'clock. இங்கேயும் பாருங்க அந்த 2 2 3 அதான் எடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இந்த டேப் ஆயிருக்கு. அதே மாதிரி இருக்கும்னு சொல்ல வரேன் நான். எஸ்எம்டி இருக்கணும், எஸ்எம்டி இல்லைனா அதே மாதிரி இருக்கும். ஓகே, இது 21 அதே 21 தான் நீங்க இங்கேயும் பாக்குறீங்க. டேப் ஆனது கொஞ்சம் மாறலாம். இது 9 8 இங்கேயும் தான் 8 9. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டேப் ஆயிருக்கா, ஸ்பீட் பண்ணதான் இருக்கு. புரியுதா? இங்க எனக்கு எஸ்எம்டி இல்ல, இங்க எஸ்எம்டி கீழே தான் இருக்கு. இந்த என்ட்ரியும் ஸ்பெசிஃபிக்கா இல்லை. ஆனா ஆர்டர் ஃப்ளோ ஒரே மாதிரியே இருக்கா. இப்படியும் நீங்க என்ட்ரி எடுக்கலாம். இப்படிதான் எடுக்கணும் ஆக்சுவலா. இந்த மாதிரி தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். இப்போ இது ரெண்டுத்துலயும் எது பெட்டர் நீங்க கம்பேர் பண்ணும்போது ஹையர்ல வரக்கூடிய யூரோ நீங்க எடுத்துட்டு போயிடலாம். நம்ம இதான் பர்ஃபெக்டா இருக்கு. பாடி க்ளோஸ்லாம் இருக்கு, பிரேக்கர் ஆர்டர் ஃப்ளோ வந்துருக்கு, இங்கேயும் எஃபிஜி ஆர்டர் ஃப்ளோ இருக்கு, இந்த எஃபிஜி ஆர்டர் ஃப்ளோ இருக்கு, நீங்க எடுத்துக்கோங்க. இல்லையா, நீங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு ஜெர்னல் டேட்டா கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இயூல நீங்க ஸ்ட்ரென்த்தா இல்லை ஜியூல ஸ்ட்ரென்த்தானு. ஸோ இந்த 2 ட்ரேட்ஸ் தான் இங்க செல் ட்ரேட் நம்மளுக்கு நல்லா அமைஞ்சிருக்கு. பை ட்ரேட்மே நீங்க எடுக்கலாம் கைஸ், நாங்க எடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்லலை. ஓகே, இங்கேயுமே நீங்க எடுக்கலாம். ஈவ்ல வந்து ஹையர் பிளாஸ் அப்படின்றதுனால சொன்னேன் நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு, வேற ஒன்றும் இல்லை. ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு பை ட்ரேட்ஸ் நல்ல பை ட்ரேட்ஸ். செல் ட்ரேட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிபிபியில் மட்டும்தான். அவங்க மொத்தம் நீங்க 2 ட்ரேட் எடுத்துக்கலாம். இயூஜி மட்டுமே பார்த்துருந்தா இல்லை டிஎக்ஸோட கம்பேர் பண்ணி. இங்க எப்படி உங்களுக்கு 14th ரேட்ல இருந்து ஃபுல்லா பைஸ் போச்சு, அப்படியே டிஎக்ஸ் வைடு 14th ரேட்ல இருந்து ஃபுல்லா செல்ஸா.
21 அங்க பார்த்தோமா 21 எஃப்இஜி 8 o'clock 9 o'clock டேப் ஆச்சா, அதே 8 o'clock 9 o'clock இங்கேயும் டேப் ஆச்சா. இங்கே ஆர்டர் ஃப்ளோ வேணுமா இருக்கு, தெரியுதா? பிரேக்கர் அண்ட் தென் எஃப்இஜி டிஎக்ஸ்ஒய் தெரியுங்களா? பக்காவாக ரீச் ஆயிருக்கா? இதையே தான் நம்ம அங்கேயும் பார்த்தோம். ஓரளவுக்கு இதில் உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி ரிவ்யூ பார்க்கணும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் ஆர்டர் ஃப்ளோ பொறுமையாக நீங்கள் ரீட் பண்ணணும். ஓகே, கோயிங் டு ப்ரீவியூ டிஎக்ஸ்ஒய். இப்போ இது எல்லாத்தையும் விட்டுறலாம், எதுவுமே தேவையில்லை. எனக்கு இப்போ தேவை எதனா ஒரு ரேஞ்ச் எடுக்கணும். நான் இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கேன். ப்ரீவியஸ் வீக் ஐ, ப்ரீவியஸ் வீக் லோ, இது போதும். அட் த சேம் டைம் இங்கேயும் அதே மாதிரி இருக்கான்னு பார்த்தாகணும். உண்மையாக தான் இங்கே அனலைஸை சொல்ல முடியும், டக்கு வீடியோ முடிக்க முடியாது. ப்ரீவியஸ் வீக் லோ அதேதான், இங்கேயும் அந்த ரேஞ்ச் தான். ஒரு ஜிபிபியில் மட்டும்தான் மாறி இருப்பான், இவன் மட்டும் தான் வேணா வந்து எடுத்திருப்பான். ப்ரீவியஸ் வீக் லோ, ப்ரீவியஸ் வீக் ஹை. ஓகே, என்னோட டார்கெட் ப்ரீவியஸ் வீக் ஐஸ் ஃபர்ஸ்ட் மார்க்கெட் நகரணும் எல்லாத்துலேயுமே. ஓகே, ஹியூஜி ப்ரீவியஸ் வீக் ஐஸ் போகணும், ஐ மீன் பை கண்டினியூஷன் ஆகணும், டிஎக்ஸ்ல செல் கண்டினியூஷன் ஆகணும், அது ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஆனால் எனக்கு என்ன பண்ணணும், டிஎக்ஸ்ஒயை பொறுத்த வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த டிஓஎலுக்கு போகணும் பைக்கு. ஆனால் நான் செல் கண்டினியூஷன் ஆகணுன்ற லிக்விடிட்டிக்காக நான் பேசுகிறேன். இதை நான் இன்னும் போய் கன்ஃபர்மேஷன் பண்ண வேண்டியது டே டைம் ஃப்ரேமில். அங்கே தான் எனக்கு டேட்டா இருக்கோ, அதை வச்சு தான் நான் பேச முடியும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ டே டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ணுது, எங்கே வந்து நிற்கும் பேசுங்க. இது ஒரு ஐஆர், இங்கே கேப்பு, கேப் 1 2 3. இப்போ இந்த ஐஆர் வந்து டேப் பண்ணியிருக்கு, எடுத்தது டியூஸ்டே லோஸை, மண்டே லோ இல்லை. அப்படியே இங்கே வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுங்க, இதுக்கு மேலே கன்ஃபியூஷன்ஸ்லாம் ஆகதான் செஞ்சோம். இதை பாருங்க, மண்டே கிட்ட போயிருக்கு, ஆனால் இங்கேயும் டியூஸ்டே எடுத்தாச்சு, ஈவினிங் டியூஸ்டே எடுத்தாச்சு. இதில் டியூஸ்டே எடுக்கல. சரிங்களா? இப்போ இங்கே ஃபார்மேஷன் உங்களுக்கு என்ன புரியுது? இ எடுத்துக்கோங்க, ஜி எடுத்துக்கோங்க, டிஎக்ஸ்ஒய் எடுத்துக்கோங்க. இப்போ என்ன டிஎக்ஸ்ஒய் பை ஆகி போனா இங்க ஒரு ஐஆர்ல வந்தா 15ஆம் தேதி, அதே மாதிரி இயு செல்லாய் வந்தா 15ஆம் தேதி, ஜியு செல்லாய் வந்தா 15ஆம் தேதி. நாம என்ன பாக்குறோம், இந்த லோஸை டிஓல வைக்கிறோம் ஆகஸ்ட் 1. அதே மாதிரி இங்க பாருங்க ஆகஸ்ட் 1. ஸோ இப்போ இந்த ஆகஸ்ட் 1 வந்து நம்ம ரீச் ஆகணும்னா இப்ப இருக்கிற மார்க்கெட் டிஎக்ஸ்ஒய் எனக்கு அப்படியே பை ஆகணும், இந்த கிரைட்டீரியால ரியாக்ட் ஆகாம. எனக்கு இவங்களும் அப்படியே செல் ஆகணும், இந்த கிரைட்டீரியால ரியாக்ட் ஆகாம. ஓகே, செல் ஆகும். இப்போ இது நடக்குமான்னு என்ன கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல வரும்போது தானே கன்ஃபர்மேஷனே பண்ணுவேன், எனக்கு 1 ஹவர்ல எனக்கு கிடைக்குதா கிடைக்கலையான்னு சொல்லிட்டு. அதை நான் டிஎக்ஸ் வச்சு மட்டும் தான் முடிவெடுக்க முடியும். ஓகே, இவ்வளவுதான். என் கையில வேற எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடையாது. ஒண்ணு இந்த இடத்துல இருந்து நான் பைஸ் பார்ப்பேன். ஓகே, பை ஆகுதான்னு பார்த்துப்பேன் அந்த இடத்துல இருந்து. ஓகே, ஏன்னா எனக்கு வந்து ஈக்குவலோ இங்க வந்து பண்ணிட்டு, அப்ப இதுக்கு எஸ்எம்டி தானே. ஸோ இங்க வந்து பைஸ் போகுமா அப்படின்றத பார்ப்போம். போச்சுன்னா திருப்பி இங்க ஈக்குவலைஸ் இருக்கு, 1 2 3 இருக்கு. இதுலயுமே எனக்கு ஈக்குவலைஸ் இருக்கு. டிஎக்ஸ்ல பார்த்துக்கோங்க, இங்க எடுக்கும் ரியாக்ட் ஆனா. அப்படி இல்லையா, டிஎக்ஸ்ஐடியா ஃபுல்லா பைஸ் போவோம், நானும் இஜியூல இருந்து ஃபுல்லா செல்ஸ் பார்த்துப்பேன். அண்டில் ப்ரீவியஸ் வீக் ஃபர்ஸ்ட் தூக்கட்டும், ப்ரீவியஸ் வீக்கை தூக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் இந்த ஆகஸ்ட் 1. இவ்வளவுதான் என்னோட ஐடியா இந்த வாட்டி ட்ரேட் பிளான்ல. வேற எதுவும் கிடையாது. மற்றபடி இந்த 4 hours 1 hours நான் ரொம்பலாம் போய் பார்க்க மாட்டேன். ஏன் பார்க்க மாட்டேன்ற ரீசன், ஏஷியன்ல என்ன வேணாலும் மாறுது. இன்னைக்கு பெரிய கேண்டில் வருது, என்ன வேணாலும் மாறி போகுது, எதுவுமே சொல்ல முடியல. ஃபண்டமெண்டல்ஸ் வந்து அவ்வளவு மோசமா இருக்கு. ஓகே, இன்னைக்கு நான் இது செட்டப் மார்க் பண்ணி வச்சிருந்தது
இங்கே வந்து மார்க்கெட் கரெக்டாக போயிட்டு இருக்கு. ஓபி அப்போதைக்கு டேப் ஆயிருந்தது, அவ்வளோதான். இதை மட்டும் தான் பார்த்தேன். அதே ஈவில் போனால் ஈவ்லையும் ஜிவி ஏதோ ஒன்று ஸ்விங் கிடச்சிது guys. ஃப்ரைடேன்றதுனால நான் உள்ளதான் போகல. இதான் ஜிவி. Thursday 9 o'clock, scooped by Friday 2 o'clock. இங்கே நடந்திருக்கும். Thursday 9 வருது. இங்கேயும் 1 2 இதில் 1 2 ஓகே. இங்கே 1 2 ஹையர் ஐயா இருக்கு, இங்கே 1 2வும் லோவர் ஐயா இருக்கு. அட் த சேம் டைம் இங்கே என்ன இருக்கு 1 2 ஓகே. அப்போ கரெக்டாக இருக்கு பார்த்தீங்களா? அந்த ரிவர்சல் எல்லாத்துலேயும் வந்து ரிவர்சல். ஜிபியில் மட்டும் செட்டப். இதை நம்ம பார்ப்போம் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, DXY பைஸ் இவங்க செல்ஸ். இந்த செட்டப் ஒர்க் ஆகுதா இல்லைன்றது நம்ம இனிமேல் தான் பார்க்கணும். இப்போதைக்கு தான் என்கிட்ட இருக்கக்கூடிய ஐடியா. நெக்ஸ்ட், போன வாரம் DXYயோட செல்ஸை நல்லா பாருங்க, சூப்பராக இருந்தது இல்லை? அதுக்கான விளக்கம் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. அப்படியே USD JPY போங்க. நான் என்ன பண்ணுவேன் USD JPYல இதை மார்க் பண்ணுவேன், இதை மார்க் பண்ணுவேன். எப்பவுமே பண்ணுறது தானே. தென் டே டைம் ஃப்ரேம் வருவேன். Thursday என்ன சொல்றேன்னு புரியுதா? தேர்ஸ்டேவை ஸ்வீப் பண்ணல ஃப்ரைடே. USD JPYல தேர்ஸ்டே ஸ்வீப்டு பை ஃப்ரைடே. அது பேர் SMT. இப்போ இது ரெண்டு EEGV மாதிரி பார்க்கணும். நீங்கள் சேம் பாசிட்டிவ் கொரலேஷன் பேர் EEGV மாதிரி பாருங்க. இப்படியே 107 Thursday to Friday. Perfect. Thursday to guys, அது ரெண்டும் Thursday டெஸ்ட்னு காமிக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ரைடேவோடைய கில் ஜோன்ன்றது ஏஷியன் ஸ்டார்ட் ஆகுது, அவங்க அப்படிதான் வரும். புரியுதுங்களா? அவங்க டே ஸ்டார்டே வந்து ஈவினிங் தான் மார்க்கெட் படி. நீங்கள் அதை அப்படிதான் பார்த்தோம் நியூயார்க் டைமில் வரும்போது. சரி, இப்போ வந்து நான் சொல்ல வரது 4 hours ஏதோ மார்க் பண்ணியிருந்தேன். 4 hours இல்லையா? சாரி கைஸ், கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இந்த 8 o'clock தான் நினைக்கிறாங்க. ஃப்ரைடே 8 o'clock. இந்த ஃப்ரைடே 8 இதான ஃப்ரைடே 8 என்னாச்சு? இந்த ஃபீச்சர் இது எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இங்கே அப்படியே பொறுமையாக லிக்விடிட்டியாக இருக்கா, யோசனை அதிகம். சரி வேண்டாம், இங்கேயும் செட்டப் நல்லா இருக்கு. ஸோ நல்லா மீன்ஸ் இது நல்லா பாருங்க, கவனிங்க. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இங்கே வரலாம்ல. ஸோ அதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. நான் எடுக்கல, கம்முன்னு இந்த இடத்துல ஒரு கோடு போட்டேன். அதே மாதிரி இங்கேயும் ரெண்டுமே 11 o'clock ஐஸ் தான். தெரியுதா? ரெண்டுமே 11 o'clock ஐஸ். இந்த 8 9 இந்த 8 9 10 எல்லாம் இருக்கா? அதே மாதிரி இங்கேயும் பாருங்க 8 9 10 எப்படி இருக்கு பாருங்களேன். இங்கே 8 கீழே தான் 9 10 இருக்கு, அப்படியே லைனா. இங்கே பாருங்களேன் 8 9 10 மேல இருக்கா? அதே ஒரு கேன்லஸ் அப்படி தான், அதெல்லாம் விட்டுருங்க. இந்த இடத்துல எடுக்கும்போது ஃபெயிலியர் ஆச்சு. நான் என்ன பண்றது? 20 தொடுது, நான் எடுக்க முடியாது. ஆக்சுவலா நான் அப்போ எடுத்து ஆகணும். இது வந்து ஏஷியன் பேர், பட் நான் அதை எடுக்கல. இங்க பாருங்க, இதுல வந்து போயிட்டு உடச்சிட்டான். இதோ இதுல
இந்த ஐயை உடச்சிட்டான். எப்போனா 3 AM உடஞ்சிது. புரியுதுங்களா? யூஎஸ்டி ஜேபி போங்களேன். இது மண்டேவோட 23 இங்கதான் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? எஸ்எம்டி ஆயிடுச்சுன்றேன். இந்த ஹைஸை போயிட்டு உடைக்கவே இல்லை. ஃப்ரைடேவோட 8 o'clock 9 o'clock 10 o'clock கேண்டில்ஸை போய் தாண்டவே இல்லை மண்டே. பட் டிஎக்ஸ்ஒய்ல அது எல்லாத்தையும் உடைச்சாச்சு. எனக்கு அப்போ நான் பாக்குறேன் 5 மணிக்கு தான் தொடுது. நான் வந்து ஃபேக் பண்ணல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஐஸ்லாம் இருக்குல்ல, அது போய் உடைச்சது எப்போனா 3 மணிக்கு போய் உடைச்சது. நான் ஜேபிஐல இதை மார்க் பண்ணி வச்சது பொறுமையா வந்து லண்டன் ஸ்டேஷன்ல. எனக்கு லண்டனோட டைம் பாருங்களேன், 2 3 3 4 5. இப்போ நீங்க என்ன கேட்கலாம், அப்போ 3 மணிக்கு போய் இங்க டேப் ஆகும் போது அங்க அது உடஞ்சதுன்னா நான் எடுக்கிறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். இது உடையுது, அங்க டேப் ஆகுது. ஏன்னா உங்களுக்கு என்ன தோணும், இதை பாருங்க, இங்க இருக்கக்கூடிய பிடிஆரே இப்பதான் போய் பை டேப் ஆகுது, அங்க ஆல்ரெடி உடஞ்சிருச்சு, அப்ப அதே மாதிரி இதுவும் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு போயிடும் அப்படின்னு தோணும். பட் நான் என்ன சொல்றேன், 3 o'clock அங்க பிரேக் ஆயிடுச்சு. 3 o'clock அங்க தொடவே இல்லை. ஃபர்ஸ்ட் 4 o'clock தொடல, 5 o'clock தான் போய் தொடுது. நான் அப்பவும் எடுக்கல, இதுதான் மெயின் திங். நான் அப்பவும் எடுக்கல, எனக்கு இல்லை, நம்பிக்கை இல்லை. ஆனால் செட்டப் மட்டும் நல்லா இருக்கு. இந்த வரணும், இந்த கேப்புக்கு வரணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஸ்வீப் பண்ணிட்டு இந்த 9 o'clock போச்சு பாத்தீங்களா, அதுதான் நம்பிக்கை தந்தது. அந்த 9 o'clock நான் இங்க பாக்குறேன். ஓகே, ஸ்டார்ட் ஆகுது. அப்பதான் ஓகே இது எஸ்எம்டி அப்படின்னு மூளைக்கே அப்பதான் புரிஞ்சுது, அவ்வளோ லேட்டா இது எஸ்எம்டின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்புறம் நான் எஸ்எம்டின்னு கன்வெர்ட் பண்ணிட்டு இது எடுத்துக்கிட்டேன். எஸ்எம்டின்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்னோட ட்ரேட். அதுல இருந்து ரொம்ப ஆசைப்படல. ஆஸ் யூஷுவல் என்னோட டார்கெட் எப்பவுமே பாடி தான் டார்கெட் பண்ணுவேன். நான் இந்த வாட்டி இதுதான் கைஸ் வச்சிட்டேன். எப்பவுமே இப்படி அப்போ நான் கொஞ்சம் யோசனையா இருந்தது, சரி மேனிபுலேஷன் ஆனதே வச்சிருன்னு வச்சிட்டேன். ஒன்னோட இப்போ எனக்கு 6 hour கிடைக்குதா, நான் இங்கே வச்சிருந்தா அப்படியே ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதுக்காக நான் வந்து இருக்கிற ப்ராஃபிட்டை விட்டுற முடியாது. அவ்வளோதான், எந்த யோசனையும் கிடையாது. நீங்கள் தொட்ட உடனே லைட்டாக இன்னும் கொஞ்சம் தானே அப்படிலாம் கிடையாது. எக்ஸிட் ஆகிடு 6 hour. ஏன் 6 hourனா, நான் ஜிபிபியில் ஒரு செல் ட்ரேட் எடுத்து 3 hour பண்ணியிருந்தேன். அடுத்தது பை ட்ரேட் யூஎஸ்பியில் விட்டுட்டேன். டிஎக்ஸோட கொரலேஷன் போட்டு யூஎஸ்டியில் 6 hour பண்ணணும். எனக்கு 9 hour போதும், தாராளமாக போதும். ஒரு வீக்கில் ஜிபிபியில் ஒரு 3 hour, இதோ 9 hour என்ன தாராளமாக ஸ்விங்ஸுக்கு வந்து இது 1 month ப்ராஃபிட்ஸ். அவ்வளோதான். இது வரையும் தான் ட்ரேட்ஸ். வேற எந்த ட்ரேட்ஸும் நான் எடுக்கல, வேற எதுவும் எனக்கு அக்வரம் ஆகல. இப்போ இவங்களுடைய ப்ரிவியூ எல்லாருக்கும் சொல்ற மாதிரி தான், பக்காவா ரேஞ்சில் இருக்கு. சுத்தமா ஐடியா இல்லை இப்போதைக்கு. ஓகேயா, பெரிய ஐடியா எனக்கு சுத்தமா இல்லை. நான் இந்த கேப் வந்து நான் கூட சொல்லியிருப்பேன், மேபி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு. டிஎக்ஸ்ஒய் இப்போ எப்படி பைக்கு ஸ்டார்ட் ஆகி நிற்குது, அதே தான் இங்கேயும் நடக்குது. ஆர்டர் ஃப்ளோ மட்டும் பார்த்தேன், டேப் ஆகிருந்தது. இல்லைன்னு சொன்ன டேப் ஆகிருந்தது. மேபி அகைன் அங்கே ரீடேப் ஆகிட்டு அங்கேருந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நான் பைஸ் போவேன், கம்பல்சரி போவேன். மேலே இருக்கக்கூடிய ஈக்குவல் லிக்விடிட்டி எடுக்கிறதுக்காக நான் பார்ப்பேன். இதில் அகைன் டேப் ஆகிட்டாலோ இல்லை அகைன் ரீகன்ஃபர்மேஷன் கொடுத்து போச்சுன்னா நான் எடுப்பேன். ஓகேங்களா, பிகாஸ் ஐம் கன்சிடரிங் திஸ் ஆஸ் த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. ஸோ எனக்கு ரீகன்ஃபர்மேஷன் வேணும். ரீகன்ஃபர்மேஷன் இருந்தால் நான் ரெடி போகிறதுக்கு, இல்லைனா நான் பார்க்குற மாதிரி இல்லை. எதனா ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து போச்சுன்னா தான் நான் பார்ப்பேன். கிளியராக இருக்குன்னு நம்புகிறேன். அட் த சேம் டைம் டிஎக்ஸ்ஒயும் அதே தான். அந்த ஃபேரல் கேப் கூட பாருங்க, இது 7 o'clock ஃப்ரைடே, இந்த 7 o'clock ஃப்ரைடே இங்கே இருக்கு வரல. அதுக்குன்னா நான் பீடியர் எஸ்எம்டி எடுத்துக்கிட்டேன். இங்கே வந்து 8 days ஸ்வீப் ஆகல, அங்கே 8ல ஸ்வீப் ஆயிடுச்சு. சரி பார்ப்போம் போதா இல்லையா, நெக்ஸ்ட் அதை பார்த்துக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் டிஎக்ஸ்ஒயும் பைஸ் தான் பார்க்குறேன். பட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் டே டைம் ஃப்ரேம் நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு.
இந்த இடத்துல எனிதிங் price gives one hour confirmation for sales. இதையும் அப்படியே சொல்லிடுறேன். இதே தான் கைஸ். இந்த EU GU எனக்கு அது செல்ல அவன் நம்பிக்கை இல்லை. டிஎக்ஸ்எல் என்னோட பர்சனல் வியூ நான் சொல்றேன். நான் அப்படியே பைஸ் தான் அங்கே போவோம் தான் பாக்குறேன் சீரியஸ்லி. இங்கே வந்து எனக்கு செல்லாயினம் தான் பாக்குறேன். பக்காவாக தான் இருக்கு மார்க்கெட்டிங் கேமு. மினிட் ஜிபிபி டேபு. நீங்களே அந்த லோ டைம் ஃப்ரேம் எடுத்துட்டு வந்து பாருங்க மார்க்கெட்டை. இந்த லிக்விடிட்டி சொல்றேன், இது எல்லாமே வந்து மார்க்கெட்டுக்கு சேல்ஸுக்கு தான் சாதகமா இருக்கு. அட் த சேம் டைம் ஜிபிபிலையுமே செட்டப்பே கிடைச்சிருக்கு. ஓகே, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இதுல இருந்து நீங்க வேற எதனா பார்க்கணும்னா EU இல்லை ஏயுலாம் எனக்கு ட்ரேடே கிடைக்கல பெருசா. சும்மா மார்க் பண்ணி வச்சிருந்தது. போன வாரத்துல இருந்தது. போன வாரம்லாம் பாருங்க, போன வாரம் கண்டினியூஸாக ட்ரேட்ஸ் இருந்துருவோம். இந்த வாரம் பெருசா எதுவுமே இல்லை. வந்து டிஓஎல் ரீச் ஆயிட்டு ஃபுல்லா கன்சல்டேஷன் தான். அங்கேயே நான் டே 5000 தான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் தொடரணும்னு சொல்லிட்டு. நீங்களே பாருங்க, ஃபுல்லா கன்சல்டேஷன் தாங்க, வேற எதுவும் நீங்க சொல்ற மாதிரி இல்லை. இப்போதைக்கு இது வந்து டே 5000 தொட்டு இருந்தது. சாரி, ஸ்வீப் அடிச்சிருந்தது. இதுவும் தொடரணும் போயிட்டு. அதனால தான் செட்டப் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ரேட் கட்ஸ் இருக்கு நியூசிலாண்டுக்கு. ஸோ செல்ஸ் வந்து இன்னும் கண்டினியூஷன் வந்து எதிர்பார்ப்பு. இதில் செட்டப் இல்லை கைஸ், இதில் எந்த விதமான ஐடியாவும் இல்லை. ரிவ்யூ வேணா பார்க்கலாம். 1000 ரூபா முடிஞ்சிருக்கு. மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒரு பை சைட் லிக்விடிட்டி ரீட்ரேஸ்மெண்ட் போகுமான்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வேற எதுவும் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. டே 5000 வீக்லி 5000 போயிட்டு வேணா வருதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே தான் டெய்லியும் மார்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். டெய்லியும் அதே தான். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஈக்குவல் டோஸ் இருக்கு, எஸ்எஸ்எல் கரெக்ட் ஆயிருக்கு. ஸோ பிஎஸ்எல் கரெக்ட் ஆகிட்டு வரலாம்ல. ஜஸ்ட் ஒரு கலெக்ட் ஆகிட்டு ஒரு செல்ஸ் கொடுக்கலாமே, அப்படி வேணா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம. ஏயு இது ஃபுல்லாவே ரேஞ்ச், இது ஃபுல்லா ரேஞ்ச். அந்த ரேஞ்சில் எனக்கு எஸ்எஸ்எல் மட்டும் கரெக்ட் டியூஸ்டே. இதுலயும் பாருங்க, டியூஸ்டே தான் கரெக்ட் ஆச்சு. இந்த டியூஸ்டே ஆஃப் த வீக் பேட்டர்ன் ஃபாலோ ஆகும். ஸோ இதுல மேபி லிக்விடிட்டி இப்போ கரெக்ட் ஆனதை கூட அப்படி நிறுத்திடலாம். இதுல நீங்க எதிர்பார்க்கறது மண்டே கேண்டில். இதுல இங்க இருக்கு ஃப்ரைடே. மண்டே கேண்டில் ஆல்ரெடி எடுத்தாச்சு. ஸோ அப்போ இப்போ இருக்கிற கண்டினியூஷன் கூட ஆகலாம். டைரக்ட் எக்ஸ்பான்ஷன் ஆர்எல்ஸ் அகெயின் அந்த ரேஞ்ச் எடுத்துட்டு இப்படி வரலாம். அதிகபட்சம் இதை சொல்றேன் நான் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அதுக்குள்ள தானே மார்க்கெட் சுத்துச்சு, புரியுதுங்களா? அப்படி வேணா வரலாம். நம்ம இனிமே தான் பார்க்கணும், ஷோராக சொல்ல முடியாது. யூஎஸ்டி கேட், யூஎஸ்டி கேடையும் டிஎக்ஸையும் சேர்த்து வச்சு பாருங்க. டிஎக்ஸோயால பண்ண முடியாதெல்லாம் யூஎஸ்டி கேட் பண்ணி நின்றுது. என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, டிஎக்ஸ்ஐ வந்து இந்த வீக் ஃபர்தரா போல ஹையர் ஆகிருக்கு. யூஎஸ்டி கேட் புஷ் பண்ணிட்டாங்க நல்லா, செல் ஆகிட்டு இருந்தது டிஎக்ஸ்ஐ. பட் யூஎஸ்டி கேட் வந்து பைஸ் ஆகிட்டு இருந்தது. இதுதான் எனக்கு இன்னும் ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி பேர் கம்பேர் பண்ண புரியல. இது பைல இருக்கு, ஆனா அங்க செல் இருந்துட்டு இருந்தது மார்க்கெட். இது கொரலேஷன் தானே, ஆனாலுமே டவுட்டா இருக்குன்றேன். சரிங்களா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த ஐஆர்லாம் டேப் ஆகல மண்டே. சும்மா வாட்ச் பண்ணுவேன், ட்ரேட்ஸும் கிடையாது பெருசாக மார்க்கெட் போல. 13th மண்டே நமக்கு எங்க 2, நமக்கு தேவை நியூயார்க் தான். இந்த ஃபெராலி கேப்ல தான் மார்க்கெட் ஆக்ட் ஆகிட்டு சுத்திட்டே இருந்தது. எந்த விதமான ஃபெராலி கேப் அகைன் ஃபார்ம் ஆனாலுமே டேப் ஆகல.
ஸோ அன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் பைஸ், அதுக்கப்புறம் ஃபுல் ஆஃப் கன்சல்டேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் வீக் ஐ எடுத்துட்டான், அவ்வளோதான். நாலு வீக்லி கேண்டில்ல டிஎக்ஸ்ஒயே பையாவில் யூஎஸ்டி கேட் பையாச்சு அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கோம். வேற எந்த விதமான ரிப்போர்ட்டும் இங்கே இல்லை கைஸ். வீக்லி பொறுத்த வரைக்கும் இது ஏன் இவ்வளோ பைஸ் போயிட்டே இருக்குன்றது எனக்கு சுத்தமாக புரியல. கேடியும் யூஎஸ்டியும் டிஎக்ஸையும் எப்படி சேர்த்து வச்சு போகணுன்றது இன்னும் கிளியராக எனக்கு தெரியல. இன்னமும் தெரியல, நானும் 2 வீக்ஸாக சொல்லிட்டு தான் இருக்கேன், எனக்கு கிளாரிட்டி வரல. ஸோ யூஎஸ்டி கேட்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் மாதிரி ட்ரேட் பண்ணுறதே கிடையாது, பெருசாக ட்ரேட் பண்ணுறது இல்லை. மேபி இந்த இடத்துல நீங்கள் பிடிச்சிருக்கலாம். இதில் ட்ரேட் பண்ணுறதோ இல்லை, ட்ரேட் பார்க்க போகிறதோ இல்லை. லிக்விடிட்டி பேஸ் பண்ணி நான் பார்த்தாலுமே எனக்கு பிடிஆர்எஸ்னா இருக்கு, மார்க்கெட் வந்து பண்ண மாதிரி ஆக்ட் பண்ண போது அதெல்லாம் புரியல. அதனால கேடை பற்றி எந்த ஒரு ட்ரேட் ஒன்றும் கிடையாது கைஸ். யூஎஸ்டி ஜேபிஒய் பாருங்க, இஜே ஜிஜேலாம் நான் பார்க்கறதே கிடையாது. ஜிபிபி ஜிபிபி ஜேபிஒய் அது ஒரு ஓவி மாதிரி ஆக்ட் ஆகுது. ஓகே, ஆனால் பார்க்கறது இல்லை. மோண்டம் தான் இருந்திருக்கு போல, ஃபேரடைக்கெல்லாம் தொட்டில் இறங்கி இருக்கு. நான் சுத்தமாக பார்க்கறதில்ல. இப்போதான் வரனே சாட்டுங்க இதில் எடுத்து பார்க்கறதுக்கு. எனக்கு இதில் அந்த அளவுக்கு பெருசாக மூவ்ஸ் நான் இருக்கும் நம்பிக்கை இல்லை. அதனால இந்த 2 பேருமே விட்டுட்டேன். பட் இஜிஏ பதிலாக ஜிஜே பார்க்குறாங்க நிறைய பேர், இதை பார்க்குறாங்க. இதை பார்க்கறதுலாம் பாருங்க, இந்த தப்பு சொல்ல மாட்டேன். இந்த பேர் எப்போனா ஸ்விங்ஸ் கொடுத்துட்டே இருக்கும், மாசத்துல ஒரு ஸ்விங்ஸ் கொடுத்தா அவ்வளோ ஓகே தானே. எப்போனா தானே இந்த பேரை பார்க்குறீங்க, சரி எப்போனா தானே ட்ரேட் வருது. நீங்க எல்லாரும் பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு அனலைஸ் தான் போட்டு விட போறீங்க, வேற எதுவும் பெருசாக பண்ண போகிறது கிடையாது. இதுக்கு நீங்க யூரோ ஜேபிஓட தான் எஸ்எம்டி பார்க்கணும். யூஎஸ் ஜேபிஓ எடுத்து எஸ்எம்டி பார்க்காதீங்க, கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, தட்ஸ் இட் கைஸ். நம்மளுக்கு இப்போ டாலர் என்ன பண்ண போகுதுன்றத பொறுத்து தான் இருக்கு. டாலர் சிம்பிள், எனக்கு இதை அவன் போயிட்டு ஃபாலோ ஆவான்னு தோணல, மேலே உடச்சிட்டு போயிட்டு வந்தா நான் பார்க்குறேன். ஸோ டாலர் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் இந்த புல்லி சினாரியோ, அப்போ இயூஜிபிலாம் பியரிஷாக இருக்கணும், இதான் எக்ஸ்பெக்டேஷன். இல்லை மாறிச்சுனாலும் நம்ம ஏற்றுக்கலாம். கம்மிங் டு த லாஸ்ட் டாபிக், மெயின் கோல்டு. இது எதுவுமே சொல்றதுக்கு இல்லை, நான் போயிட்டே இருக்கு. இப்போ கரெக்ஷன் வரும், அப்போ கரெக்ஷன் வரும்ன்றானுங்க. இப்போ கடைசியில் ஆல் டைம் ஐ 4380 வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் விட்டு அவ்வளோதான் 5000 போயிடும் போல ஈஸியா. பாருங்க, ஸ்ட்ரைட் டு எத்தனை மந்த் மார்க்கெட் இப்படியே போகும், அதான் சுத்தமா புரியல. வார்டும் போயிட்டே இருக்கு. ப்ராஃபிட் புக்கிங்ஸ் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஒரு கேண்டில், அதனால நமக்கு தெரியாது அப்போ உண்மையில ப்ராஃபிட் புக்கிங்கா இல்லைன்னா எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அப்போதைக்கு ரிவ்யூவில் ஒரு 5000 மார்க் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ரிப்போர்ட் லிக்விடிட்டி எல்லாமே ஃபீல்டு. சரிங்களா, இப்போ 1 hour கண்டினியூஷன் ஆகுமா ஆகாதா அதை மட்டும் நம்ம பார்க்க வேண்டிய வேலை. ஃபேரடி காப்ஸ் எதுவுமே கேட்டாகல, ஒரு இன்வெஷன் இல்லை, அங்கேயும் ஒரு ஃபேரடி காப் எதுவுமே இல்லை. ஜஸ்டிங் லிக்விடிட்டி கரெக்ட் ஆயிருக்கு. ஸ்விங்ஸுக்கு அந்த அளவுக்கு இது பிளே ஆகும்னு எனக்கு தெரியல. பட் இன்ட்ரா எடுக்கிறவங்களுக்கு கன்ஃபார்ம் செட்டப்ஸ் எதனா கிடைக்கும், நல்ல வேல்யூ செட்டப்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ப்ரீவியஸ் வீக்ல எதனா ட்ரேட் செட்டப்ஸ் இருந்துதான்னு பார்த்தீங்கன்னா இருந்தது. டே டைம் ஃப்ரேம் 5000 தொடாமே 1 hour ஆர்டர் ஃப்ளோல மட்டும் நான் எடுக்கல. இதை பார்த்துக்கோங்க, தொட்டு தான் நான் உள்ள போயிருப்பேன். இது ஃப்ரைடே, இது ஃப்ரைடே, மண்டே. பழைய கோல்டு அந்த நம்ம பண்ணோம், ஃப்ரைடே இவ்வளோ முடிஞ்சாலும் இப்படி போவோம் வந்து. இப்போ ஆனால் வாய்ப்பே இல்லை, அது அப்படியே போகுது. வெறும் டைரக்ட் எக்ஸ்பென்ஷன் தான். அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்றத சொல்றேன். ஸ்விங் பாயிண்ட் ஓகே, 1 2 3 ஸ்விங் பாயிண்ட் சொன்ன அந்த கில் ஜோன்ல நடந்திருக்கணும். மெயின் திங் எனக்கு அதான் ரொம்ப முக்கியம், கில் ஜோன் நடந்திருக்கணும். ஓகே, இது 3மே கில் ஜோன்ஸ் தான். அதாவது நியூயார்க் பிஃபோர், இது எக்ஸாக்ட்லி நியூயார்க் பிஎம் அப்படி சொல்றேன். இந்த மாதிரி தான் ஃப்ரைடேஸ் முடிச்சிருந்தானுங்க. அப்படியே 1 hours போய் பார்க்கணும். எச்ஆர் தான் கைஸ், ஏன்னா உங்களுக்கு கீழே விழுந்தது மார்க்கெட் எல்லாம் 2 வாட்டியும் இப்படிதான் ஆச்சு. ஓகே, சரி இப்போ இதில் வந்து உள்ள வந்து பாருங்க, நீங்களா தான் கம்பேர் பண்ணணும். இந்த லோ இது எல்லாமே இதை விட்டுருங்க, ஓவராலா சொல்றேன். எடுத்தது மட்டும் தான் பேச முடியும், எடுக்காத அங்கே பேச முடியாது. இது ஃபுல்லாவா இந்த கேண்டில் 18 இது டேப் ஆகலான்னு போகணும், ஆகல. என்ன பண்றது, கோல்ட்னா திருப்பி டேப் ஆகும்னு சொல்லவே முடியாது, வாய்ப்பே இல்லை. இப்போ நீங்க இதை மார்க் பண்ணுவீங்க. ஆக்சுவலா நான் ஆர்எஃப் பிடிச்சிட்டு வரதுக்கு சொல்றேன், நீங்க இதுதான் மார்க்கெட் பார்த்துன்னு வரணும். 20 நம்ம அதை உள்ள இருக்க போறது இல்லை, பட் பார்க்கறதுக்கு சொல்றேன். நீங்க உள்ள போறது எப்போ ஒரு 2 o'clock அந்த மாதிரி தான் போக போறீங்க. ஓகே,
பிளைண்டா போயிட்டு இந்த பிரேக்குன்னு சொன்னா இருக்காதீங்க, வேணாம். அகைன் எஃபிஜிஸ் வருதான்னு பாருங்க, இந்த எஃபிஜி தான். டேப் ஆச்சா? டியூஸ்டே டேப் ஆனது லண்டன்ல டேப் ஆகிட்டு மேலே போயிட்டு அகைன் கீழே வந்தது. இங்கே எதுவுமே கிடையாது, இன்வெஸ்டும் இல்லை, எஃபிஜி இல்லை, எதுவும் கிடையாது. அகைன் வந்துட்ட பிறகு நான் இதே டேப் ஆகுமான்னு பார்த்தேன். ஒன்றும் இல்லை, லண்டனோட லோ வந்து நியூயார்க் எடுக்கும்ல, அப்படி எடுத்தா ஒரு அக்ரெசிவ் என்ட்ரி உள்ள போகலாம். அதுவும் அங்கே நடக்கல. அப்புறமா என்ட்ரி பார்க்குறேன், எனக்கு பெருசாக என்ட்ரிஸ் தெரியல. அட்லாஸ்ட் கைஸ் இது ரிவ்யூ, ஓகே நான் எடுக்கல, இந்த மாதிரி எடுக்கிறது விருப்பம் இல்லை. இது ஒன்றே ஒன்றா ஓபி என்ட்ரி நிறைய போட்டு காமிக்கிறேன். 0.090 அதெல்லாம் வந்து டேப் வரும்னு சொல்லக்கூடாது, அதுக்காக. இது எப்படிப்பா நீ என்ட்ரின்னு சொல்லுவேன்னா, இது ஹை டு லோவா, அங்கே இது ஐயா, அங்கே இது லோவா. இப்போ இந்த ஐயா உடைச்சிட்டு அந்த ஓபி இப்படிதானே பார்த்தோம். எடுக்க இருந்தால் வேற வழி கிடையாது. இல்லைன்னா இந்த ஆர்டர் ஃப்ளோ ரீட் பண்ணிங்கன்னா இந்த எஃபிஜியில் போயிட்டு என்ட்ரி எடுத்துருப்பீங்க. நான் டைம் பாருங்க, 20 எப்படி எடுக்கிறது, இதை தொடும் போது 15. இந்த மாதிரி கிரைட்டீரியாஸ் இருந்தால் நான் பண்றது நான். இங்கே கில்ஸோன் எதுவுமே இல்லை, 8, 9, 10 100% ஷுவரா. லோவர் டைம் ஃப்ரேம் ட்ரேட் பண்ணவங்களும் இங்கே என்ட்ரி உண்டு, ஹை டைம் ஃப்ரேம்ல என்ட்ரி இல்லை. திருப்பி இந்த லிக்விடிட்டி பார்க்குறேன், 5 lakh கிடச்சிது. என்ன ஆச்சு பாருங்க, கில்ஸோன் நியூயார்க் கில்ஸோன் ஒன்றுமே இல்லை. அகைன் இதை பாருங்க, அப்படியே போகுது கடைசி வரைக்கும். எனக்கு இந்த வாரம் எந்த விதமான என்ட்ரியும் கிடைக்கல. நானும் போட்டு 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 பார்க்குறேன், எதுவுமே வரல. 100% ஷுவரா இன்ட்ராடே யாரெல்லாம் பண்ணீங்களோ அவங்க எல்லாருக்குமே என்ட்ரி உண்டு. இந்த 4 ஹவரோடைய ஃபேராடி கேப் இப்போ காமிக்கிறதுக்கான ரீசன் இதை மார்க் பண்ணுறேன். இது எடுத்துட்டேனா பாருங்க, ஓபி தென் ரியாக்டட். இதை விடுங்க, ப்ரீவியஸ் வீக்ல வராமல் தான். இதுதான் கடைசியாக இருந்தது இந்த எஃபிஜி. ஆனால் நான் எடுக்கல. ஏன் எடுக்கணும்னா, 2வது செஷன்ல தொட்டாலுமே என்னுடைய பிடிஆர்ஏக்கான லோ எந்த விதமான பிடிஆரையும் தொடலை. அதனால எனக்கு அதை எடுக்கிறது விருப்பம் இல்லை. ரியாக்ஷன்லாம் இருந்தது, பிஷேப் ரியாக்ஷன் சொல்லுவோம்ல, பிஷேப் ரெக்கவரி, அதெல்லாம் இருந்தது. ஆக மொத்தத்தில் இந்த வாரம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, எவ்வளோ பர்சன்டேஜ் போச்சு, இங்கே ஸ்டார்ட் பண்ணுவானுங்க. 382 பாயிண்ட் வந்துருக்கு. யோசிச்சு பாருங்க, 10% கோல்டு ஒரே வாரத்தில் இவ்வளோ ஏறலாமா? 10% 3980 இருந்து 4380 ஈஸியா வருது. கொஞ்சம் கூட ஒரு தடுமாற்றமே இல்லை கோல்டுல, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கூட கிடையாது, எதுவுமே இல்லை. அப்படியே நாங்கள் இருந்திருக்கு மார்க்கெட். இதுல கில் ஜோன்ஸ்ல நமக்கு ஏற்ற என்ட்ரிஸ் எங்கேயுமே வரல. இந்த எஃபிஜி கூட பாருங்க, 15 இது மாதிரி தான் டேரக்டா வந்தது. டேரக்டாலாம் நம்ம வந்து கிடைக்க மாட்டேன், வேற எங்கேயும் கிடைக்கல கைஸ். கோல்டு என்ட்ரி கிடைக்கல கைஸ், அவ்வளோதான். போச்சு, அது அப்படியே மொத்தமாக போயிட்டே இருந்தது. மேபி ப்ரீவியஸாக இப்போ இனிமேல் கிடைச்சா பார்க்கலாம், அதுக்கு ரிவ்யூ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அவ்வளோதான் கைஸ். நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, எனக்கு இதில் தான் என்ட்ரி வேணும், அதில் தான் என்ட்ரி வேணும் அப்படிலாம் இல்லை. அக்கௌண்ட்டில் 4 to 5% மந்த்லி ஸ்விங்ஸில் ப்ராஃபிட் எதுலேருந்து வந்தாலும் நம்ம ஏற்றுக்க தான் போகிறோம். நான் கோல்டில் 10% மார்க்கெட் ஏறதை பார்த்தேன், நான் ரொம்ப ஒஸ்ட் ட்ரேடர் போல. 10% ஏறதை நான் பிடிக்க முடியும் நான் நினைக்கவே மாட்டேன். எனக்கு கிடைக்கல, அவ்வளோதான். 10% கோல்டு 50% கூட போட்டோம், நான் ரெக்டிஃபை பண்ணுவோம் உட்காந்து. நான் எங்கெல்லாம் எடுத்துக்கலாம், இப்போ உங்களுக்கு காமிச்சேன், ஒரு இடமா தான் காமிச்சேன். ஒரே ஒரு இடம் இந்த ஃபிஜி, அவ்வளோதான். இதை வேணா நான் கொஞ்சம் யோசிக்கலாம், ஏன் நீ எடுக்கல, 2வது வாட்டி கில் ஜோன் வரும்போது எடுக்காம விட்டுட்டியே, எடுத்திருந்தா என்ன வந்திருக்கும் எனக்கு. அப்போதைக்கு இதான் ஆல் டைம். நான் ஆல் டைம் 2% டார்கெட் பண்ணுவேன். அவ்வளோதான், இதான் கிடைச்சிருக்கும். ஒரு 4 or 3 hour அந்த மாதிரி கிடைச்சிருக்கும். மறுபடியும் நான் ஹோல்ட் பண்ணிருக்க மாட்டேன், வாய்ப்பே இல்லை. ஆல் டைம் இல்லை, எவ்வளோ தூரம் போவோன்னே தெரியல. ஆல்ரெடி அது ஆல் டைம் ஏன் போயிட்டு இருக்கு, அதை வேற எக்ஸ்டெண்ட்லாம் பண்ண முடியாது.
இதுதான் என்னுடைய டோட்டல் ரிவ்யூ எல்லாத்துக்குமே DXY கோல்டு எல்லாமே. ஸ்டார்டிங்ல நீங்க ஸ்டீம் வார்த்தை சும்மா வச்சு நோண்டிட்டு இருந்திருப்பேன் SPY. இது என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா SPYன்றது NQ மாதிரியே தான் இருக்கு. அதான் S&P 500 இருக்குல்ல, அதோட ETF தான். ஸோ நம்ம அமெரிக்கன் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் பண்றது ரொம்ப ஈஸின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் இதுக்கான ரிவ்யூ எடுத்துருந்தேன். அதுக்கு வாரம் ரிவ்யூலாம் என்னால் பார்க்க முடியல, லைவ் மார்க்கெட்லாம் பார்க்க முடியல. ஏன்னா நானே கொஞ்சம் ஒழுங்கா பண்ணல. NQ பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் ஸ்டேபிள் ஆகிறேன். அதனால நான் இதை லைவ்லாம் பார்த்துட்டு இல்லை. பட் ஒரு மார்க்கெட் நான் முடிஞ்ச அப்புறம் பார்க்குறேன், இதுவும் NQ ஒரே மாதிரி தான் இருக்கு. அதான் இப்போ நீங்க NQ கூட S&P 500 பாக்குறீங்கல்ல, அப்படியே இருக்குதுன்ற. S&P 500 சார்ட்டிங் 100% அப்படியே இருக்கு. லாஜிக்கா எனக்கு புரியுது. S&P 500 ETF தான் SPYன்றது புரியுது. இருந்தாலுமே அந்த சார்ட்ஸ்ல பார்த்ததுன்னா ஒரு நம்பிக்கை வரும். ஸோ எதுக்குன்னா ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்ல ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரீமியம். ஒரு ஒரு கான்ட்ராக்ட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, 100 குவான்டிட்டி இருக்கும். 100 இருக்கும், அது நீங்க ஷேர் தான் குவான்டிட்டி சொல்லிக்கலாம். ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ப்ரீமியம் $12 இருந்து ஒரு $20 அந்த மாதிரி வருமா. ப்ரீமியம்னாலே ட்ரேடிங் பண்ணவங்களுக்கு, இந்தியன் மார்க்கெட் ட்ரேடிங் பண்ணவங்களுக்கு தான் புரியும், மற்றவங்களுக்கு புரியாது. அந்த மணி, இந்த மணி, அவுட் ஆஃப் த மணி, ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் இதெல்லாம் கொஞ்சம் புரியணும். அதுக்கேற்ற மாதிரி ப்ரீமியமோட வேல்யூவேஷன்ஸ் ஏறும் இறங்கும். அந்த மணில ஆவரேஜா இருக்கும், இந்த மணில அதிகமா இருக்கும், அவுட் ஆஃப் த மணில கம்மியா இருக்கும். ஆனால் டைமோட வேல்யூ மாறிடும். நம்மளுக்கு அந்த டைம் ஒத்துழைச்சதுன்னா பயங்கர ப்ராஃபிட் மேக் பண்ணா, டைம் ஒத்துழைக்கலாம் காலி ஆயிடுது. டைம்ன்றது கின்சோன் அதெல்லாம் சொல்ல. எந்த வேல்ஸ், எந்த இன்ஸ்டியூஷன்ஸ், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல அதிகமாக எடுத்து வச்சிருப்பானது நமக்கு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஸ்மார்ட்டா ப்ளே பண்ண கற்றுக்கணும். அதுதான் இன்ட்ரென்சிக் வேல்யூன்னு சொல்லுவாங்கல்ல. ஆப்ஷன்ஸ் நான் எடுக்க மாட்டேங்க. சரி, நான் எனக்கு ஆப்ஷன்ஸ் பண்ண பிடிக்கும், எடுக்கிறது சுத்தமாக பிடிக்காது. என்னால் மற்றவங்க புரிய வைக்க முடியாது, அந்த அளவுக்கு பொறுமை இல்லை எனக்கு. நான் வீடியோ சஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்க. அப்படி பார்க்கும்போது இங்கே ப்ரீமியம்னு ஒன்று சொல்லுவாங்க, ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. 100 குவான்டிட்டி மல்டிப்ளே 20 போட்டிங்கன்னா கூட $2000 தான் வரும். $2000 உங்களுக்கு ஒரு லாட் கிடைச்சிடும். இங்கே உங்களுக்கு NQல $2000 ஒரு லாட்லாம் கிடையாது, வாய்ப்பே. ஸோ யோஸ்ட்ல இல்லை கொஞ்சம் நல்லா கிரேட்டா ட்ரேட் பண்றவங்க எல்லாருமே நீங்க போய் பாருங்க. NQ பண்ண மாட்டான், S&P 500 பண்ண மாட்டான், EU GU கோல்டு எதையுமே பண்ண மாட்டான். கோல்டு ஆனா ஃபியூச்சர்ஸ்ல பண்ணுவானுங்க, அதை ஒத்துக்கிறேன். மற்றபடி அமெரிக்கன் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு SPYல எப்பவுமே ட்ரேட் எடுக்க பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்தது ஸ்டாக்ஸ் அவங்க வச்சிருப்பாங்க. அது என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. மேக்னிஃபிகன்ட் 7 தவிர்த்து எக்ஸ்ட்ராவும் இருக்கும். இருக்கிற டெஸ்லா, NVIDIA, ஆப்பிள், கூகுள், மைக்ரோசாஃப்ட், மெட்டா, ராபின்ஹுட், காயின் பேஸ், அது கொஞ்சம் நெட்ஃபிளிக்ஸ் அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸ்டாக்ஸ் இருக்கும். அதெல்லாம் பேஸ்டான திறமை, அவங்களோட லைவ் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கெயின் பண்ணுது. எதை ட்ரேட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு. ஓகே, அதான் சொன்னேன், இந்தியன் மார்க்கெட் ட்ரேட் பண்ணவங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு. இந்தியன் மார்க்கெட் நிறைய பேர் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ண மாட்டீங்க, ஆனால் பெருசாக மொமெண்டம் இருக்காது. பட் யூஎஸ்ல அப்படி கிடையாது, ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்ல மொமெண்டம் இருக்கும். இந்த பேஸ்ட் அந்த பிரைஸ்ல இருந்தா உங்களுக்கு ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருந்தா ப்ரீமியம் கலெக்ட் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு ஹையஸ்டா சொன்னேன், $20 கூட வரட்டுமே, 2000 தானே. ஸோ உங்களுக்கு மார்க்கெட் ஈஸியா ப்ரீமியம்ல ஒரு 10 பாயிண்ட்ஸ் நகர்ந்தா கூட 10 into 100 $3000 வந்துடும். புரியுதா? நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதே $2000 தான், ஆனால் 1000 வந்துடும். இதான் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ். இந்தியாவை விட இல்லை, உலகத்திலே US ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் தான் பயங்கரமான வாலட்டைல், லெஜிட்டா நல்லா நம்மளால கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும் ஒன்ஸ் யூ காட் த ஐடியா. ஓகே, அதேதான் 10 பாயிண்ட் கிடைச்சா 1000, 10 பாயிண்ட் போச்சுனாலும் 1000 போயிடும். $2000 கேபிட்டல், $1000 வேல்யூ. ஓகே, ஸோ இது ரொம்ப காஸ்ட் எஃபிஷியன்சியான ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங். பட் நீங்க மாஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி பல லாசஸ் பார்த்து தான் ஆகணும். ஏன்னா இது ப்ராஃபிட்ஸ்லாம் ஃபண்டு தராது, ஓன் ஃபண்ட்ஸ் போட்டு தான் பண்ணணும். ஸ்டாக்ஸ் பண்றது ப்ராஃபிட்ஸ் தரதான் சொல்றாங்க, பட் அவங்க எப்படி பே அவுட்ல ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லையா எனக்கு தெரியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணவே முடியாது. நீங்க NRI ஆகணும். துபாயில இருந்து பண்றது ரொம்ப ஈஸி, பட் ஓன் ஃபண்ட்ஸ் தேவைப்படும். ஆனா சக்சஸ் ஆகலாம். அதுக்காக தான் நீங்க இப்போ NQ பண்ணணும், ESஓட சேர்த்து வச்சு பார்க்கணுன்ற பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒன்ஸ் அப்பான் டைம் நீங்க அந்த பே அவுட்ஸ் வரும்போது நீங்க ட்ரை பண்ணி தான் கைஸ் ஆகணும். உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி ஆகணும். பே அவுட் எடுக்கிறீங்க, ஒரு $10,000 $20,000 சேர்த்து வச்சு நீங்க ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் சைட் பை சைட். ஓகேனா பண்ணுங்க, வேணா விட்டுருங்க. இதான் இருக்கிறதுல ஹையஸ்ட் டைப் ஆஃப் த மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு, யாரும் இல்லை. ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் இப்போ ஸ்டார்டிங் ஸ்ட்ரீமிங்ல ஒரு 2 பேர் இருந்தீங்க, நான் உங்களுக்கு அதான் ஸ்ட்ரீமிங் மறந்துட்டு நான் பார்த்துட்டு இருந்திருப்பேன். இப்போ கூட கம்பேர் பண்ணி பாருங்க. ஒரு 9:30 AM ஓப்பனையும் NQஓட, S&Pயோட, SPYயோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவா தெரியும், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனால் 2 days உங்களுக்கு கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். MNQவே காமிக்கிறேன், ஈஸியா இருக்கும் SMT பார்க்கறதுக்காக. இந்த 30 நேரத்துக்கோங்க.
அது மார்க்கெட்டோடைய க்ளோஸ் தென் ஓப்பன் அந்த மாதிரி வந்துடும். அதனால் அதை பார்த்து எதுவும் குழம்பாதீங்க. ஃப்ரைடே போயிட்டேன்னா இதோ இருக்கு. நான் மாற்றிட்டேன்னா உங்களுக்கு காமிங்க. எலக்ட்ரானிக் ட்ரேடிங் அவசியம் வச்சுட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக காமிச்சிடும். அதாவது கேப் இல்லாத இடத்துலனா கேப் இருக்க இடத்துல தான் உங்களுக்கு கேண்டில்ஸ் வந்துடும். அதனால இப்போ கேண்டில்ஸ் இருக்கா கரெக்டாக இருக்கும் நீங்கள் பார்க்கறதுக்கு. இந்த செட்டப் தான் நம்ம என்கியூவில் பார்த்தோம் 9:45. அதே செட்டப் இங்கே நடக்குதா 9:45. அதே பைக்ஸ் தானே போயிருக்கு. ஓகே, ஸோ அட் த சேம் டைம் 14. நான் எஸ்என்பியோட உங்களுக்கு கம்பேர் பண்ணி காமிக்கணும். ஆனால் இதுவும் எஸ்என்பி தான் சொல்கிறேன். அதனால உங்களுக்கு என்கியூட காமிச்சிருக்கேன் புரியறதுக்காக. 9:51 பைஸ். அதே தான் இங்கே 9:51 பைஸ் இந்த எஸ்எம்டியில், இந்த எஃப்இஜியில். பாருங்க 9:49, இதுவும் 9:49 ஒரே மாதிரி தான் கிளம்பிச்சு. தெரியுதா? எஸ்என்பி 500 மாதிரியே தான் இருக்கும். இந்த அவேர்னஸ் அவங்க கொடுக்குறாங்க. அந்த தேவையெல்லாம் போயிட்டு மென்டார்ஷிப்லாம் சேர்ந்துடாதீங்கன்றேன். இதுக்கும் எடுப்போம் நாங்கள். உங்களுக்கு இங்கேருந்து ஆக்சிஸே கிடையாது, பட் ஏமாத்துவோம் நீங்கள் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதான் அதை எஸ்என்பி நம்பாதீங்க. முடிஞ்சால் நான் பண்ணுவோம். நானே இது கிரியேட் பண்ணுறேன். ஈஸி தான். எல்லாமே ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் தான். நம்ம என்ன படிச்சோமோ அதான் ஒர்க் அவுட் ஆக போகுது. நம்ம ஒன்றுத்துக்கும் போயிட்டு கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஓனாக ப்ராக்டிஸ் பண்ண கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு. பாருங்க எதனா வித்தியாசம் இருக்கா? இது இஎஸ் சரியா? நீங்கள் கான்ட்ராக்ட் வந்து இசட் தான் இருக்கணும் இல்லை. நார்மலாக பாருங்க, இது இஎஸ், இது எஸ்பிஐ. எதனா ஒரு வித்தியாசம் இருக்கா? ஒரே மாதிரி தானே இருக்கு. இந்த டிக்ஸ் பிப்ஸ்லாம் மாறின மாதிரி அதை நீங்கள் கற்றுக்கணும், அவ்வளோதான். நீங்கள் பாருங்க, இது வந்து எவ்வளோ வருது. நீங்கள் இந்த ப்ரைஸ் மாறுதுல, அதனாலே 1.10 தான் காமிக்கும். இங்கே 110 காமிக்கும். அது பேர்லாம் என்ன நீங்கள் வரைக்கும் தெரில. நான் ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் ஒர்க் அவுட் தான் பார்த்துட்டு இருக்கேன். இங்கே 58 இருக்கு, 14.50 ஆண்ட் இது டிக்ஸு. ஸோ அதை பற்றி தான் கேட்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக மார்க்கெட் ஒரே மாதிரி நகருதா, நான் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அட் த சேம் டைம் அப்போ ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் பண்ணலாமானா பண்ணலாம். எனக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் சொன்னீங்களே ப்ரோ, லாஸ் ஆயிடுச்சுன்னா லாஸ் ஆகிடும், ப்ராஃபிட் வந்துடும்னு. எஸ்என்பி 500 என்கியூ பண்ணுறவங்களுக்கு அது இப்போ வரும் தானே. நான் லாஜிக்காக கேட்குறேன். நீங்கள் இதில் ஒழுங்காக பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி அது வராமல் போகும்? அப்போ வின்னிங் ரேஷியோன்னு ஒன்று இருக்கும்போது நீங்கள் லாஸை பற்றி யோசிக்கணும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு வின்னிங் ரேஷியோ கிடைக்கும். அதெல்லாம் நான் சேர்க்கணும்னு நினச்சிக்காதீங்க. இப்போ கரெக்டாக போயிருக்கா? ஒரே மாதிரி தானே இருக்குது. எக்ஸாக்ட்லி 1 மினிட் அந்த டைம் கூட நான் சொல்கிறேன். இதுவும் 10:43 தான், ரைட் சைட்லையும் 10:43 தான். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க கைஸ், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. சும்மா இருக்காதீங்க, வீக்கெண்ட்ஸ் வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய இருக்குது மார்க்கெட்ஸில். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து கெயின்ஸ் பண்ண பார்க்கணும். எக்ஸ்டர்னல் ட்ரேடிங் ஹவர்ஸ்னால் அப்படிதான் இருக்கும். கேண்டில்லாம் இல்லாமல் நான் ஒன்றும் ட்ரேட் பண்ண மாட்டேன். ரெகுலர் ட்ரேடிங் ஹவர்ஸ்னால் 9:30லேருந்து 4 o'clock வரைக்கும், ஈவினிங் 4:30 சம்திங் வரும். மார்க்கெட்டோட ஓப்பன் டு மார்க்கெட்டோட க்ளோஸ். எக்ஸ்டெண்டர்னா அந்த மிச்ச நேரத்தை கூட உங்களுக்கு கேண்டில்ஸ் ட்ரேடிங் ஆகிறத காமிப்பாங்க. அது நீங்கள் இங்கே தான் மாற்றணும். சைடில் ப்ரீமியம் போட்டவங்களுக்கு வரும், மிச்சம் டிலே டேட்டா வரும். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. எமோஷனல் ட்ரேடிங்ஸ் எதுவுமே எடுக்காதீங்க. ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் இல்லாமல் நீங்கள் உள்ளே போய் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப தவறான விஷயம். தென் எஸ்எம்டிஸ் மெயினாக பாருங்கள். எஸ்எம்டின்றது ஒரு க்ரைட்டீரியா கிடையாது, அது ஒரு மேனிபுலேஷன் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறது. ஸோ அது ஒரு மேண்டிட்டரியாக மாற்றிக்கோங்க. ஓகே, என்கியூ வீக்லி ட்ரேடிங் ரிவ்யூ வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுவும் நான் போஸ்ட் பண்ணிடுறேன். அதில் நிறைய கண்டென்ட் சொல்லியிருப்பேன். ரெண்டுமே வாட்ச் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.